श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तरवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः மகாபாரதத்துல பகவத்கீதை அனுபவிச்சுன்னு வரோம். ஏன்னா முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத விட்டுடக்கூடாது இல்லையா? ஏதோ பகவத்கீதை மட்டும் அனுபவிக்கிறோம்னு நினைக்க வேணாம். மகாபாரதத்துல இருந்தா ஆரம்பிச்சோம். மகாபாரதத்துல யுத்த களம். அந்த யுத்த களத்துல அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட கலக்கம், அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம். அர்ஜுனனுடைய கலக்கத்தை போக்குறதுக்காக முதல்ல அவனை உத்திஷ்ட பாரதா அப்படின்னு எழுப்ப பார்த்தான் கிருஷ்ணன். நீ எழுப்ப பார்த்து அவன் இன்னும் கலக்கம் முத்தி போயிடவே, சரி நீ இவனுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு ஆத்ம வித்தியை ஆரம்பிச்சு அப்படியே கர்மயோகத்துக்கு வந்து, ஏன்னா அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் கொஞ்சம் கிஞ்சித் ஞானம் வந்துட்டாலேயே எனக்கு எதுக்கு இதெல்லாம், எதுக்கு சம்சாரம் அப்படின்னு தோணிடும் இல்லையா? அர்ஜுனனுக்கு இத்தகைய ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணிட்டு நான் அப்படியே போயிடுறேனே கண்ணா, என்னையே மறுபடியும் இங்க பிரேரணை பண்ற அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்காக கர்மயோகம் ஆரம்பிச்சு, கர்மயோகத்தை ரொம்ப விஸ்தாரமா 3வது அத்தியாயம் 4, 5 வரைக்கும் கர்மயோகம் தான். அதுல பகவான் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, மே மதம் அப்படின்னுட்டான். கர்மயோகம் தான் என்னுடைய மதம், என்னுடைய மதத்துல நீ இரு அர்ஜுனா அப்படின்னுட்டான். ஏன்னா என்னை விட ஒரு சிறந்த கர்மயோகி உண்டா அப்படின்னு கிருஷ்ணன் தன்னையே காண்பிச்சுண்டான். இப்படி என்ன கர்ம யோகம் கிருஷ்ணன் பண்றான் அப்படின்னு பார்த்தா, துவாரகையில 16,108 தேவிகள். அதுல நாரதர் ஒரு சமயம் நினைச்சாராம், எப்படிதான் கிருஷ்ணன் கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்றான்னு பார்க்கலாம்னு முதல்ல ருக்மிணியினுடைய அந்தப்புறத்துக்கு வந்தா. அங்க கிருஷ்ணன் இருந்தான், நாரதரை வரவேற்தான், பூஜிச்சான். பிறகு சத்யபாமாவனுடைய அந்தப்புறத்துக்கு போய் பார்த்தா அங்கேயும் கிருஷ்ணன் இருக்கான். அடுத்தது ஜாம்பவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, பத்ரா, லக்ஷ்மண், நமக்கு தெரிஞ்ச இந்த அஷ்ட மகிஷிகள். அதை தவிர மற்ற தேவிகள் யார் யாரெல்லாம் இருக்காளோ ஒவ்வொரு கிரகத்திலையும் நாரதர் ஒவ்வொரு தனித்தனியே போய் பார்க்கறானா. ஒவ்வொரு கிரகத்திலையும் கிருஷ்ணன் அப்படி கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கிரகத்துல பார்த்தா அப்பதான் எழுந்திருக்கான், ஒரு கிரகத்துல பிராத்த கால ஸ்மரணத்துல தியானம் பண்ணின உட்காண்டிருக்கான், மற்றொரு கிரகத்துக்கு போய் பார்த்தா அங்க போஜனம் மருந்தின்னு இருக்கான், மற்றொரு கிரகத்துல அவன் சின்ன குழந்தை பிறந்திருக்கு, அதுல அந்த குழந்தைக்கு காது கொடுத்து அதை மடியில வச்சுட்டு தானும் வீல்னு கத்தின உட்காண்டிருக்கான். மற்றொரு கிரகத்துக்கு போய் பார்த்தா அங்க பிரசவத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, மற்றொரு கிரகத்துல பிரசவாச்சு ஒரு பொண்ணு போறது, அதை கொண்டு போய் விடுறான். மற்றொரு கிரகத்துல அவனுடைய பிள்ளை யாரோ ஸ்வயம்பரத்துல கட்டி போட்டுட்டாலாம், அதை மீட்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து நாரதர் எங்க பார்த்தாலும் சர்வமும் கிருஷ்ணன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். அது பிரம்ம வித்யை பிரம்ம விசாரம்னு பார்த்தா வசிஷ்டாதி ரிஷிகளோட உட்காந்து பிரம்ம விசாரமும் பண்ணிட்டு இருக்கான், உத்தவனுக்கு உட்காந்து உபதேசமும் பண்ணிட்டு இருக்கான், அங்க ராஜ தர்பார்ல உட்காந்து விசாரணமும் பண்ணிட்டு இருக்கான், அங்க இந்திரபிரஸ்தம் போய் அர்ஜுனனையும் பார்த்துட்டு வரான். இப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து நாரதர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சுருண்டு விழுந்தாராம். அப்படி பரிபாலிக்கிறானே கிரகஸ்த தர்மத்தை. அததான் நாரதர் சாட்சின்னுட்டான் கிருஷ்ணனே. எனக்கு என்னுடைய கர்ம யோகத்தை நீ தெரிஞ்சுக்கணும் ஆகில் அர்ஜுனா, நாரதரை போய் கேளு.
அவர் சொல்லுவார் நிறைய அப்படின்னு. கிருஷ்ணன் அதுதான் என்னுடைய மதம், நான் எப்படி கர்ம யோகத்துல இருக்கேன், ஏதோ நீ இப்ப அவதாரமே கிருஷ்ணா அதனால நீ கர்ம யோகத்துல இருக்காய் அப்படின்னா கூட ஈஸ்வரனே சிறந்த கர்மயோகி தான், அத்தகைய வைகுண்டபதியே கர்மயோகி தான். அதனாலதானே இந்த உலகம் சிருஷ்டியாருது, மறுபடியும் அது ஸ்திதியா அதை உலகத்தை காக்கப்படுறது, பிறகு சம்ஹாரமாறுது, மறுபடியும் சிருஷ்டியாருது. இதெல்லாமே ஈஸ்வரன் கர்மயோகியா இருக்கிறதுனாலதான், ஈஸ்வரனுடைய கடமைகளை ஈஸ்வரன் செய்யறதுனாலதான் இத்தகைய உலகமே சிருஷ்டியாருது. அதனாலேயே கண்ணன் சொல்றான் கர்மயோகமே என்னுடைய மதம் அப்படின்னு. கர்மயோகத்தை நன்னா விஸ்தாரமா உபதேசம் பண்ணி, பிறகு பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணி, அதற்கு பிறகு தியான யோகம், எப்படி தியானத்தினால யோகிகள் தன்னை உபாசிக்கிறார்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சு, பிறகு தன்னை உபாசிக்கிற பத்ததி, ஸ்தித பிரக்ஞ லட்சணம், மனசை அடக்கிற முறையெல்லாம் 2வது அத்தியாயத்திலேயே ஆயிடுது. அதனால தியான யோகம்ங்கிறது வேற, யோகாபியாசத்தினால தன்னை யோகிகள் எப்படி அடையறார்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு பிறகு 8வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. 7வது அத்தியாயத்தினுடைய ஒரு தொடக்கமாக, அதனுடைய ஒரு கண்டினியூவேஷனாக 8வது அத்தியாயம் அது மோட்ச பலனை தரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு அத்தியாயம் நம்ம அனுபவிச்சோம். சிருஷ்டி எப்படி ஆறுது, ஸ்திதி எப்படி, சம்ஹாரம் எப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விவரணமா 8வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எறும்பு புழு பூச்சி வரைக்கும் எப்படி சிருஷ்டி ஆறுது, எப்படி அது ஸ்திதி ஆறுது, எப்படி லயம் ஆறுது, பிரம்மாவனுடைய ஒரு நாள் கணக்கு என்ன, அவருடைய ஒரு மாச கணக்கு, அவருடைய வருஷ கணக்கு, அது போல பிரம்மாவனுடைய ஆயுசு, அதுல 4 விதமான பிரளயங்கள், அதுல மகா பிரளயம் மற்றபடி இந்த ஜீவன்கள் எப்படி ஒரு சாஸ்வதமான இருள்ல தள்ளப்பட்டு, பிறகு அந்த இருள் நல்ல நிலை இல்லைங்கிறதுனால மறுபடியும் சிருஷ்டியாகி, இப்படி இது ஒரு சைக்கிள். இந்த கல்பகாலம் அப்படிங்கிறதே ஒரு சைக்கிள். அது டீட்டெயிலா விவரிக்கப்பட்டிருக்கு 8வது அத்தியாயத்துல. 8வது அத்தியாயம் இது மோட்ச விஷயமாக இருக்கிறதுனால, அது பகவானே சொன்னதுனால, கேட்டவனும் அங்க அர்ஜுனனா இருக்கிறதுனால, நரநாராயணர்கள்ல நாராயணன் கிருஷ்ணன்னா நரன் அர்ஜுனன் இல்லையா, அதனால கேட்டவனும் அங்க அர்ஜுனனா இருக்கிறதுனால, அப்பேற்பட்ட அதிகாரியா இருக்கிறதுனால அங்க பகவானே பலஸ்ருதி சொன்னான். இத்தகைய 8வது அத்தியாயத்தை யாராவது சிரவணம் பண்ணாலேயே போறோம், அவளுக்கு அந்திம கால ஞானம் வரும் அப்படிங்கிறது. அந்திம கால ஞானம்னா மோட்சம் தான் அடுத்தது. டைரக்டா மோட்சம் அப்படின்னு அந்த வார்த்தை அங்க உபயோகிக்காம, அவர்களுக்கு உன்னதமான ஸ்திதி அடைவார்கள். உன்னதமான ஸ்திதிங்கிறது பகவான் அடையிறது மட்டும்தான் அப்படிங்கிறது நம் சம்பிரதாயம். அதனால அத்தகைய ஸ்திதியை அடைவார்கள் அப்படிங்கிறது பலஸ்ருதியாக சொல்லப்பட்டது 8வது அத்தியாயம் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப அடுத்தது 9வது அத்தியாயம் ஆரம்பமாறுது. 9வது அத்தியாயம் மறுபடியும் இதெல்லாம் பலஸ்ருதி கேட்டும் அர்ஜுனன், இங்க அர்ஜுன வாச்சன் இல்ல ஆரம்பிக்கணும். அடுத்தது பலஸ்ருதி வரைக்கும் கேட்டுட்டான் இல்லையா, கேட்டு 8வது அத்தியாயம் பூர்த்தி ஆயிடுத்து இல்லையா, அர்ஜுன வாச்சனை ஆரம்பிக்கல, மேலும் ஸ்ரீ பகவான் வாச்சனே ஆரம்பிக்கிறது 9வது அத்தியாயம். ஏன்னா அர்ஜுனன் இதெல்லாம் கேட்க 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 மறுபடியும் இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு வேற தோணுமான்னு, அதனால கேள்வி கேட்கணும்னு தோணல. பலஸ்ருதியை கேட்டும், பலஸ்ருதியை கேட்டுட்டேனே சரி சந்தோஷம் ஆயிடுத்து உபன்யாசம்னு கிளம்பி போயிடல அர்ஜுனன். உக்காண்டிருக்கான் அப்படியே, மறுபடியும் அப்படியே உக்காண்டிருக்கு. ஆனா எந்த கேள்வியும் கேட்கல, மறுபடியும் பலஸ்ருதியை கேட்டுட்டு எழுந்துண்டும் போயிடல. அப்படிங்கிறதுனால அப்படியே கண்ணனுடைய முகத்தையே பார்த்துட்டு உட்காண்டிருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து அவன் மேல உள்ள கிருபையால மறுபடியும் 9வது அத்தியாயம் ஸ்ரீ பகவான் வாச்சன ஆரம்பிக்கிறது. ஏன்னா இது 8வது அத்தியாயம் இப்பதானே முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி கடல், இன்னும் பாதி அத்தியாயங்கள் இருக்கு, 18 அத்தியாயம் இல்லையா. அதனால அவ்வளவு சீக்கிரம் அர்ஜுனன் தன் கடமையை செய்யறேன்னு புறப்படல. அதனால கிருஷ்ணன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சரி இன்னும் சில உபதேசங்கள் பண்ணலாம் அப்படின்னு 9வது அத்தியாயம். இது ரொம்ப ரகசியமான அறிவு அப்படின்னு சொல்லப்படுறது. 9வது அத்தியாயம் ரொம்ப ரகசியமானது. அதனாலேயே பகவானுவாச்சனே ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் யனசூயவேயே ஞானம் விஜ்ஞான சகிதோ யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத் மோக்ஷ்யசே அசுபாத். பகவான் என்ன சொல்றான், அர்ஜுனா, என் உயிரிலும் மேலான அர்ஜுனா, இங்க வியாக்கியானம் அப்படிதான் இருக்கு, என் உயிரிலும் மேலான அர்ஜுனா, உனக்கு நீ என்ன கண்டு உனக்கு எந்த பொறாமையும் இல்லை இல்லையா. ஏன்னா அவர்கள் 2 பேரும் சக்கா,
அதனால அப்படி பேசிக்கிறான். உடனே பகவானை கண்டு என்ன பொறாமையான்னு உடனே இங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இங்க சொல்லப்பட்டது அதுதான். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் அனசூயவே. அனசூயவே அதாவது என்ன கண்டு உனக்கு எந்த பொறாமையும் இல்ல இல்லையா? அப்படி இல்லைன்னா என்னுடைய ஐஸ்வர்யங்கள் எத்தகையதுன்னு உனக்கு நான் காட்டுறேன். இந்த பகவானுடைய ஐஸ்வர்யங்களை பார்க்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. சாமான்யமா ஒரு தனக்கு நெருங்கின சகாவா இருக்கிறவனை கூப்பிட்டு, என்ன யாருக்கு பொறாமையே இல்லையோ, இப்படி வாழறானே இவன், இவன் இப்படி வாழறானே, எனக்கு இதுல ஒரு ஏகதேசம் கூட இல்லையே அப்படின்னு பொறாமப்படுறவன் கிட்டக்க கூட்டுன்னு வந்து இந்தாடா என் கஜானான்னு காட்ட முடியாது இல்லையா? ஏன்னா தர்மபுத்திரர் துரியோதனன்ட்ட காட்டினது போல. துரியோதனனோ இவன் வாழறானேன்னு வயித்துல அடிச்சுக்கிறான். அப்படி இருக்க தர்மபுத்திரர் அப்பாவி துரியோதனனை கூப்பிட்டு ராஜசூய யஜ்ஞத்தும் போது, இந்தாடாப்பா கஜானா சாவி நீயே வச்சுக்கோ, உனக்கு எப்படி வேணுமோ நீயே செலவழின்னு சொல்லிட்டாரு. ஆனா கொடுக்க தெரியாதவன் கிட்ட, பொறாமப்படுறவன் கிட்ட கொடுத்தா என்ன ஆகுங்கிறத கிருஷ்ணனே பிரத்யட்சமா பாத்திருக்கானா இல்லையா? அதனாலயே இங்க சொல்றான். ஆனா நம்ம என்ன அது போலவா அர்ஜுனா, நானும் நீயும் நெருங்கிய சகா இல்லையா? அதனால என் ஐஸ்வர்யத்தை கண்டு உனக்கு எந்த பொறாமையும் இல்லை இல்லையா? அதனால நான் உனக்கு என்னுடைய ஐஸ்வர்யங்கள் எத்தகையதுன்னு சொல்றேன். மேலும் இந்த சம்சாரத்துல ஞானம் என்ன, விஞ்ஞானம் என்ன அப்படின்னு, விஞ்ஞானம் இப்ப நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அந்த விஞ்ஞானம் அத்தகைய வார்த்தைகள் எல்லாம் பகவத்கீதையிலேந்து வந்ததுதான். ஞானம் விஞ்ஞான சகிதம் கோ யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே அசுபாத். இந்த சாமானிய இந்த லோகத்திலிருந்து, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு என்னை எப்படி அடையறது, மோட்சத்தை எப்படி அடையறது அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமானது. அத அர்ஜுனா என்னுடைய ஐஸ்வர்யங்கள் எத்தகையதுங்கிறதையும் உனக்கு சொல்றேன். இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு எப்படி என்ன அடையறது அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா உனக்கு அதை கண்டு பொறாம இருக்காதே, ஏன்னா நீ என்னுடைய சக்காவாச்சே, அதனால உன்னிடத்துல சொல்றேன். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் யனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் கோ யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். இதென்ன இப்படி சொல்லிட்டார் கிருஷ்ணன், ரகசியம்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன அங்க அர்ஜுனன் மட்டுமா கேக்குறான்? இப்ப அர்ஜுனனை தாண்டி இதுக்கப்புறமா வியாசாச்சாரியர்கள் எழுதி வச்சுட்டாரே மகாபாரதத்துல, இனி எல்லாரும் கேட்க போறா இத. எல்லாருமே கேட்காட்டா கூட ஏதோ கேட்கிறவர்கள் கேட்பார்களா இல்லையா? இத படிப்பார்களா இல்லையா? தெரிஞ்சுப்பார்களா இல்லையா? ரகசியம்னு சொல்லிட்டு இப்படி உடைச்சுட்டானே கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தா 2வது ஸ்லோகம் என்ன வருது? ராஜ வித்யா ராஜ குஹ்யம் பவித்ரம் இதமுத்தமௌ பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயோ ராஜவித்யா ராஜகுஹ்யம். ராஜவித்யா ராஜவித்யை அப்படின்னு இது சொல்லப்படுறது. இந்த வித்யைகளுக்கெல்லாம் ராஜா பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யை தான் 4வது அத்தியாயத்துல கொஞ்சம் கிரமேண கிருஷ்ணன் சொல்லிட்டு வந்தான். இங்க அது ரொம்ப விஸ்தாரமா வருது பிரம்ம வித்யை. அதனால வித்யைகளுக்குள்ளே சிறந்தது அப்படிங்கிறதுனாலயே ராஜ வித்யா, வித்யைகளுக்குள்ள ராஜா பிரம்ம வித்யை. ராஜகுஹ்யம் எல்லாத்துக்கும் ராஜா பிரம்ம வித்யை அப்படின்னு, கல்விகளுக்கெல்லாம் அரசன் இந்த பிரம்ம வித்யை. இப்ப கிருஷ்ணன் சொல்ல போறது ரகசியம் வேற. அதுவும் அது ரகசியம், தூய்மையான ரகசியம்னு வேற சொல்றான். பவித்ரம் நிதமுத்தமோ, தூய்மையான ரகசியம். ரகசியம்னா இப்படி போட்டு பட்டுன்னு உடைச்சா எப்படி? அதுதான் இங்க நம்மளுடைய பாஷ்யக்காரர் நமக்கு பண்ற வியாக்கியானம் என்னன்னு பார்த்தா, ரகசியம்னா யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா நம்ம பாஷ்யக்காரர் எப்படி ரகசியம் எப்படி உடைச்சாருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அக்ஷாஸ்திர மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாரா இல்லையா? அதனால ரகசியத்துக்கு இங்க என்ன வியாக்கியானம் தெரியுமா? ரகசியம் அப்படின்னாலே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு இல்ல. ரகசியம்னா சொன்னாலும் புரியாதுன்னு அர்த்தம். நீ என்னத்தான் சொல்லு, நீ யார்கிட்ட வேணா சொல்லு, புரிஞ்சுக்கிறவர்கள் தான் புரிஞ்சுப்பார்கள், புரிஞ்சுக்காதவர்கள் என்னைக்கும் புரிஞ்சுக்க மாட்டார்கள். அதனால சொன்னதுனால அது ரகசியம் உடஞ்சுடுத்துன்னு இல்ல. அது அவர்களுக்கு புரியறதா பாரு, புரிஞ்சுக்கிறவர்கள் புரிஞ்சுப்பார்கள் இல்லையா? அதனால ரகசியம்.
ரகசியம் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு சாமானிய விஷயங்கள், ஒரு பிரைவேட்டா சில விஷயங்கள் நம் சம்சாரத்துல நம்ம செய்யறோம் இல்லையா, உள்ளக்குள்ள போய் கதவை சாத்திட்டு பைசா வேண்டுமோ, உள்ளுக்குள்ள போய் கதவை ஒரு பெட்டி எடுத்துன்னு உள்ள போறான்னு ஒருத்தன் கதவை சாத்திக்கிறான்னாலே நமக்கு தெரியறது இல்லையா, உள்ள போய் அங்க ஏதோ பைசா இருக்கு, அந்த பெட்டியில பைசாவோ நகையோ இருக்கு, அதனால உள்ள போய் கதவை சாத்திட்டு நம்ம எங்க வைக்கிறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால கதவை சாத்திக்கிறான். இது ஒரு ரகசியமா? கதவை சாத்தின்றதுனால இது ரகசியமா? இல்ல. ஏன்னா அவன் கதவை சாத்திக்கிறான்னாலே நமக்கு தெரிஞ்சிடுது, உள்ள ஏதோ நம் பார்க்க கூடாத விஷயம், ஏதோ ஒண்ணு பைசாவோ நகையோ பணமோ வைக்கிறதுக்காக கதவை சாத்துறான் அப்படிங்கிறது தெரியுது. இது ரகசியம் இல்ல. ரகசியம்ங்கிறது நம்ம பிரத்யட்சமா உடைச்சு சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. அதுதான் ரகசியம். பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யை நம்ம எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு அனுசந்தானம் பண்ணாலும் புரிஞ்சுக்கிறவர்கள் புரிஞ்சுப்பார்களே தவிர புரிஞ்சுக்காதவர்களுக்கு அது என்னைக்கும் புரிய போறது இல்லை. அதனாலயே அது ரகசியம். சரி என் கிருஷ்ணா, அப்ப புரியவே புரியாதுங்கிற, அப்ப என்னத்துக்கு எனக்கு சொல்லுவானே, நான் தான் மக்குன்னு தெரியறது இல்ல உனக்கு, எனக்கோ புரிய போறது இல்ல. புரிய போறது இல்லைங்கிறச்சு அது இன்னும் ராஜ வித்யைன்னு வேற சொல்லி அதை வேற எனக்கு உபதேசம் பண்ணுவானே. அதுக்குதான் கிருஷ்ணன் இங்க பதில் சொல்லிட்டான். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம். கேட்டாலேயே உத்தமம். உனக்கு புரியறதோ புரியலையோ, உனக்கு புரியாதுங்கிறது தான் எனக்கு தெரியுமேப்பா, உனக்கு என்ன இன்னும் புரிய வைக்கணும்னு வேற நான் முயற்சி வேற பண்ணுவேனா, உனக்கு புரியாதுங்கிறது தான் எனக்கு தெரியுமே. ஆனால் பவித்ரம் இதம் உத்தமௌகோ, புரியாட்டாலும் உனக்கு க்ஷேமம் உண்டாகும். என கேட்டாலேயே உனக்கு க்ஷேமம் உண்டாகும். பிரத்யக்ஷாவகமம் தர்மியம், ஏன்னா இது பிரத்யக்ஷமான அனுபவமாக உனக்கு இருக்கும். அதனால கேட்டாலேயே உனக்கு புரியல, இன்னைக்கு வேணா புரியல, ஆனால் கேட்க 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 கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் புரிஞ்சே தீருங்கிறதுனாலயே ஒரு தடவை கேட்டு புரியலைங்கிறதுனால இது கேட்கவே இல்லை, இதெல்லாம் எங்கப்பா நமக்கு வரப்போறதுன்னு மூடி வச்சுட்டு ஓடி போயிடாத. படிச்சுட்டே இரு, ஒரு நாள் புரியும். அது எங்க புரியாம போயிடும், புரியும் ஒரு நாள். அதனாலயே ராஜ வித்யா ராஜகுஹ்யம், ராஜா பாது வித்தைகளுக்குள்ள ராஜா. அப்படி சுலபமா புரிஞ்சிடணும்னா எப்படி புரியும்? ராஜாவை அப்படி புரிஞ்சுன்ற முடியுமா? ஒரு ராஜா, ஒரு சாமானிய லோகத்திலேயே ஒரு ராஜாவை எடுத்துப்போம், ஒரு அரசனை எடுத்துப்போம். நம்ம லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசனை எடுத்துண்டா அந்த அரசன் சில அதிர்ச்சியான முடிவுகள்லாம் எடுப்பார், ராஜதந்திரமான முடிவுகள் சிலது எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி எடுக்கரிச்சு இது என்ன நம் ராஜா இப்படிலாம் முடிவெடுத்தாரே அப்படின்னு நமக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுடுத்துனா அது வேற விஷயம். ஆனால் நம் அரசன் எது செஞ்சாலும் நம் க்ஷேமத்துக்கு தான் செய்வான். அவன் இப்படி செய்யறான்னா அதுல ஏதோ ஒரு ராஜதந்திரம் இருக்கும், இல்லைன்னா அப்படி செய்ய மாட்டான். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயம் அங்க இருக்கு, இல்லைன்னா நம்ம அரசன் இப்படி செய்ய மாட்டான் அப்படிங்கிற அந்த திட நம்பிக்கை இருந்ததுனா தானே நம்மளால பூர்ணமா அதை அனுபவிக்க முடியும். அந்த அரசனை கூட நம்ம பூர்ணமா நம்ப முடியும். அப்படி இருக்கிறச்சே எல்லாருக்கும் அரசனா இருக்கக்கூடிய நம் பகவான நம்ம எப்படி அப்படி சுலபமா புரிஞ்சுன்ற முடியும்? அதனாலேயே பிரம்ம வித்யை ராஜ வித்யை. அதனால அந்த ராஜ வித்ய நம் கேட்டு அனுபவிச்சாலேயே நமக்கு உத்தமம். அது ஒரு நாள் புரியும். அது பிரத்யக்ஷ அனுபவமாக நமக்கு வரும். எப்படி நம் நாக்குல தேனை போட்டுண்ட உடனே இது தித்திக்கிறதோ, அப்புறமா ஏதோ நாளைக்குதான் தித்திச்சுது, இல்ல அடுத்த நாள் தித்திச்சுது, இல்ல அடுத்த வாரம் தித்திச்சுதோ, அன்னைக்கு தேன் சாப்பிட்டோமே அது இன்னைக்கு தித்திக்கிறது அப்படின்னு இல்ல இல்லையா? வாயில போட்டுண்ட அடுத்த க்ஷணம் எப்படி தித்திக்கிறதோ, எப்படி கேட்கிற அடுத்த க்ஷணம் காதுல வந்து விழறதோ, அது போல இத பிரத்யக்ஷானுபவமாக அது நம்ம அதனுடைய ருச்சி, அந்த ருச்சி தெரிஞ்சு நம்ம அந்த ருச்சிக்கிறதுங்கிறதுக்காகவே சாப்பிட்டா போறோம். நம்ம எப்பவும் ஒரு போஜனம் சாப்பிட்றவன் இந்த போஜனம் சாப்பிடுச்சு எனக்கு ஆயுள் ஆரோக்கியம் க்ஷேமம் இதெல்லாம் சங்கல்பிச்சுண்டா போஜனம் சாப்பிட்றோம். நம்ம இல்லையா, நமக்கு ருசிக்கிறது, நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ருசிக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இதை ஸ்வீகரிச்சுக்கிறோம். அந்த ருசிக்காகவே நம்ம ஸ்வீகரிச்சுன்றது பிறகு அதுவே நமக்கு அது சாப்பிட்டதுனாலேயே நமக்கு நல்ல ஆரோக்கியம் நன்னா இருக்கிறதுனாலயே ஆயுசு, இப்படி அது தானா அந்த பலன்கள் நமக்கு வருது இல்லையா? அது போலதான் பகவன் நாமா ருசிக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அனுபவிச்சா போறோம். அது ருசிக்கிறது நன்னா இருக்கே, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த கிருஷ்ணநாமம் நன்னா இருக்கே, அது ருசிக்கிறதுங்கிறதுக்காகவே அதை அனுபவிச்சுடுவோமே, பலன் தன்னால வரும்.
பலன் என்னது? அந்திம ஞானம் தானே. அது கிருஷ்ண ஸ்மரணம் இருந்தா தன்னால வரும்னு கிருஷ்ணனே சொல்லிட்டான் இல்லையா? எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் கெஜத்யந்தே கலேபரம்னு சொல்லிட்டானா இல்லையா? நீ எதை எதை நினைச்சுண்டு நீ உன்னுடைய பாவம் அப்படி இருக்கோ அதுவாகத்தான் நீ ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அந்த கிருஷ்ண ஸ்மரணமே இருக்கிறவன் எங்க போவான்? கிருஷ்ணன் கிட்டக்க தானே போவான். அதனால அது பிரத்யக்ஷானுபவம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். அந்த அனுபவத்தை நம் பிரத்யக்ஷமா அவனுடைய நாம ருச்சியை நம்மளால அனுபவிச்சாலே போறோம். அதுக்கான பலன் தானே, அதுக்கு என்ன பலனோ அது தானே நமக்கு வந்து சேரும். இதனால எனக்கு என்ன பலன், இதனால என்ன பலன்னு காமியார்த்த பலனை நோக்கி நம்ம ஓடுற வரைக்கும் நம்ம ஓடிண்டே தான் இருப்போம். இந்த இதனால என்ன பலன், அதனால என்ன பலன்கள் எல்லாம் விட்டுட்டு இது நன்னா இருக்கே, ருச்சிக்கிறதே அப்படிங்கிறதுக்காகவே அனுபவிச்சால் போறோம். பலன்கள் எல்லாம் அவன் பார்த்துப்பான். நம்ம எதுக்கு எல்லாம் பாத்துக்கணும்? நம் கையில நம்ம வச்சுட்டு இருந்தா தானே எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம யோசிக்கணும். பாத்துக்கிறவன் அவனாக இருக்கிறதுனால அவன் பார்த்துப்பாங்கிற திட விசுவாசம் நம்ம இடத்துல இருந்தால் இந்த பிரம்ம வித்யை கேட்டாலேயே உபயோகம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். அத்தகைய பிரம்ம வித்யை பகவான் தன்னுடைய நிலைய சொல்ல போறான், தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இங்க சொல்ல போறான். அதுல ஒரு வார்த்தை வேற வச்சிருக்கான், உனக்கு என்னிடத்துல பொறாம இல்லாம கேளுன்னு வேற சொல்றான் அர்ஜுனன்ட்ட. ஏன்னா அர்ஜுனன் அத்தகையவன். கிருஷ்ணன் கிட்டக்க ரொம்ப சக்கிய பாவத்தோட பழகிறதுனால, கிருஷ்ணன் இடத்துல அப்படி பழகக்கூடியவன் அர்ஜுனனா இருக்கிறதுனால கிருஷ்ணன் இதை மெனக்கெட்டு சொல்ல வேண்டியதா ஆயிடுது. நான் அத்தகைய ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி நான் அப்படிங்கிற அந்த பிரம்ம வித்ய, பிரம்மத்தினுடைய ஐஸ்வர்யத்தை உடைச்சு கிருஷ்ணன் பேசுறதுன்னா யாரை நம்பி பேசுவான்? அர்ஜுனனை நம்பி தானே பேசுவான். தன்னுடைய சகா அவன் நம்ம இடத்துல அவ்வளவு நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், எவ்வளவு நம்பிக்கை அர்ஜுனன் மேல இருந்திருந்தா கிருஷ்ணன் இதை சொல்லியிருப்பான். அத்தகைய பிரம்ம வித்யை நம்ம வரைக்கும் வந்திருக்கேன். இன்னைக்கு அர்ஜுனன் கேட்டதுனால, அர்ஜுனன் எதிரில கிருஷ்ணன் பேசினதுனால இப்ப நம்ம வரைக்கும் வந்திருக்கு. அப்ப எவ்வளவு திட விசுவாசம் வச்சு அர்ஜுனன் இடத்துல சொன்ன அந்த ரகசியத்தை இப்ப நம் வரைக்கும் வந்தது வியாச பகவானுடைய கிருபையினால. அவர் பாரதத்துல இந்த பகவத்கீதை எழுதி வைக்காம போனால் நமக்கு வந்திருக்குமா இத்தகைய அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்தரங்கமா பேசின விஷயம் அங்க இருந்தவர்களுக்கு கூட தெரியாது. அங்க தர்மபுத்திரருக்கோ பீமனுக்கோ தெரியுமா என்ன? இவா ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறா, பேசிட்டு வரட்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம்னு காத்துட்டு இருக்கார்கள், அவ்வளவுதான். ஆனா இவர்கள் என்ன பேசிக்கிறான்னு அங்க இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாது. சஞ்சயனுக்கு தெரியும். ஏன்னா வியாச பகவானுடைய கிருபையினால அந்த திவ்ய திருஷ்டினால சஞ்சயனுக்கு தெரியறது. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு, திருதராஷ்டிரனும் இதை கேட்கறான்னு நம்ம நினைப்போமா? இல்லவே இல்லை. அவன் திரும்ப திரும்ப துரியோதனன் சாப்பிட்டானாப்பா, துரியோதனன் கேமமா இருக்கானா, துரியோதனன் ஆயுதத்தை கையில பிடிச்சுன்னா கை வலிக்கிறதோ துரியோதனனுக்கு, அப்படி நினைச்சுட்டு இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு இந்த ரகசியத்தை உபதேசம் பண்ண அவனுக்கு புரிஞ்சிருக்குமா? அதனாலதான் இது ரகசியம். ஏன்னா புரியற அர்ஜுனனுக்கு இங்க புரியறது. இதையே மறுபடியும் அங்க கேட்டு இருக்கான் திருதராஷ்டிரன், அவனுக்கு புரியல. அதனாலயே இது ராஜவித்யா ரகசியம். ஏன்னா அர்ஜுனனுக்கு புரியறது, திருதராஷ்டிரனுக்கு புரியல. ரெண்டு பேரும் தான் கேட்கிறா. இங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணன் நேரடியா சொல்லி அர்ஜுனன் கேட்கிறான். அந்த கிருஷ்ணன் சொல்றதாக அங்க சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான் திருதராஷ்டிரனுக்கு. ரெண்டு பேரும் கேட்கிறா. ஆனா அர்ஜுனனுக்கு புரியறது, திருதராஷ்டிரனுக்கும் மறுபடியும் துரியோதனன். அது ஒன்ன தவிர வேற எதுவும் இல்லை இல்லையா? அதனால நம்முடைய ஊன கண்களால இந்த சம்சாரத்தையே பார்க்கிறவர்களுக்கு எவ்வளவு பிரம்ம வித்தியை தலையில கட்டினாலும் புரியாது. கிருஷ்ணனே சர்வமும் நினைச்சுட்டு பார்க்கக்கூடிய அர்ஜுனன் மாதிரி இருக்கிறவர்கள் இந்த பிரம்ம வித்தியை சொன்னா அதுல ஏகதேசமாவது புரியும். அப்படிங்கிறதுனாலேயே ராஜவித்யா. அத்தகைய பிரம்ம வித்யை இப்ப கிருஷ்ணன் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அஸ்ரதானாஹ புருஷாம் தர்மஸ்யாஸ்ய பரந்தபாகா அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனீஹி. அதாவது பக்தி தொண்டுல எதுலயும் நம்பிக்கை இல்லாதவன், கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா கூட அவனை ஏதோ மந்த விசுவாசம் அப்படின்னு சொல்றது. ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பொதுவாவே யாராவது நான் பூஜை பண்றேனே புனஸ்காரம் பண்றேன்னா நீ ஸ்ரத்தையோட பண்ணல அப்படின்னு சில பேர்களை சொல்றோம் இல்லையா? ஏதோ பண்ணணுமே அப்படின்னு பண்றது வேற, ஸ்ரத்தையோட பண்றதுங்கிறது வேற. ஸ்ரத்தை இல்லாம பண்ணினாலும் பண்ணதுதான் சாதனை தான். அதனால பகவான் அவர்களை மந்த விசுவாசம் அப்படின்னு தான் நம்முடைய சம்பிரதாயங்கள் சொல்றதே தவிர அவர்களை அப்படியே ஒதுக்கி தள்ளுன்னு சொல்லல. பின்ன இங்க பக்தி தோண்டி எதுலயும் நம்பிக்கை இல்லாதவன், கிஞ்சித் நம்பிக்கை கூட இல்லாதவன்,
ஒண்ணுமே இல்லாத நாஸ்திகர்களை இங்க சொல்றது. அஸ்ரத்தானாஹா புருஷா. இங்க அஸ்ரத்தைனா நாஸ்திகர்களை பத்தி இங்க சொல்றது. ஒண்ணுமே நம்பிக்கை இல்லாம, எதுலயும் நம்பிக்கை இல்லாம, எதுலயும் ஒட்டுதல் இல்லாம, ஒரு மந்த விசுவாசம் கூட இல்லாத நாஸ்திகர்களை பத்தி இங்க சொல்றான். அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. மந்த விசுவாசம் இருக்கிறவனுக்கு கூட ஒரு காலத்துல திட விசுவாசம்ங்கிறது வந்துடும். சுக்ரீவன் விஷயத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்ல ராமபிரான் கிட்டக்க மந்த விசுவாசத்தோட தான் பழகுறான். ராமபிரான் கிட்ட பரீட்சை கூட பண்றான்னு பார்த்தோம். ராமாயணத்துல பரீட்சை கூட பண்றான். நீ இதெல்லாம் அடிச்சு காட்டு, அப்பதான் நம்புவேங்கிறான். பரீட்சை கூட பண்றான் ராமபிரான. மந்த விசுவாசத்துலயும் இன்னும் ரொம்ப ரொம்ப மந்த விசுவாசம்னு அர்த்தம். அவ்வளவு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அத்தகைய சுக்ரீவனுக்கு கடைசியில திட விசுவாசம்ங்கிறது எப்படி வந்தது? கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்த விசுவாசத்திலேயே பகவான் இடத்துல பழக 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 அப்புறம் அவனுடைய காருண்யத்தை புரிஞ்சுண்டு, அவனுடைய ஐஸ்வர்யத்தை புரிஞ்சுட்டு, அவனுடைய பகவத்வத்தை புரிஞ்சுண்டு, பிறகு அந்த மந்த விசுவாசம் உடைய சுக்ரீவன் கூட பிறகு லக்ஷ்மணர் வரச்சே தாரையினுடைய வாக்கியத்தினால நமக்கு தெரியறது, எனக்கு எதுவும் வேண்டாம், ராமச்சரணமே வேணும் அப்படின்னு கடக்கிறான் சுக்ரீவன் அப்படின்னு. அந்த மந்த விசுவாசம் ஒரு கால் இருந்தா கூட அது திட விசுவாசமாக மாத்திடலாம், கொண்டு போயிடலாம், கரையேற்றிடலாம். ஆனால் எதுவுமே இல்லாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நான் வைக்கிறது தான் சட்டம்னு இருக்கக்கூடிய நாஸ்திகர்களை எப்படி கரையேற்றுறது? ஏன்னா ரெண்டு பேர்கள் போனாலாம் பிரம்மாவின் இடத்துல பிரம்ம வித்தியை கேட்க. இந்திரன் விரோச்சனன் ரெண்டு பேரும் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்கள்னு போய் கேட்டா பிரம்மான் இடத்துல. நீ உன்னையே பிரத்யட்சமா பாத்துக்கோ, உன்னை நீயே பாத்துக்கோ, அதுதான் பிரம்ம வித்தியைன்னு பிரம்மா சொல்லிட்டார். ஏன்னா உட்காந்து சொல்றதுக்கு அவருக்கு டைம் இல்ல போல இருக்கப்போ. அதனால நீ உன்னை நீயே பாத்துக்கோ, அதுதான் பிரம்ம வித்தியை. அதாவது அந்தர்யாமி நமக்கு அத்தனை பேருக்கும் அந்த பரமாத்மா தான். அதை புரிஞ்சின்றவன் பிரம்ம வித்தியை புரிஞ்சுட்டான் அப்படின்னு சாமான்யமா சுலபமா சொல்ல வேண்டி இருக்க. உன்னை நீயே பாத்துக்கோ, அதுதான் பிரம்ம வித்தியைன்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே இந்த விரோச்சனன் என்ன பண்ணான், நேர போய் ஒரு கண்ணாடி நிலக்கண்ணாடி எதிரில நின்னு பார்த்து தன் ஸ்வரூபத்தை பார்த்து, இதோ இதுவேதான் நானே தான் பிரம்மம் அப்படின்னு நினைச்சுண்டு, இனி அதுக்கு நல்ல பட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டிண்டு நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு நாமே தான் பிரம்மம் அப்படின்னு விரோச்சனன் போயிட்டான். ஆனா இந்திரனோ அப்படி ஒத்துக்கல. அவனால ஒத்துக்க முடியல. அழியக்கூடியதான இந்த சரீரத்தை போய் இதுதான் பிரம்மம், இதுதான் பிரம்ம வித்தியைன்னு நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு பலவேறு விசாரங்கள்லாம் பண்ணி இந்திரன் இதுக்கு பின்னாடி அது, அதுக்கு பின்னாடி அது, அதுக்கு பின்னாடி அது எல்லாம் போய் லயமாறுது. மூல பிரகிருதி அவ்யக்தத்துல அந்த அவ்யக்தமும் போய் லயமாறுது பகவானிடத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். பிரம்ம வித்தியை அதுதான் அப்படின்னு இந்திரன் புரிஞ்சுட்டான். ஆனா இந்த விரோச்சனன் ஆகி இந்த அசுரன், அதனாலதான் தேவர்கள் பிரம்ம வித்தியை இப்படி புரிஞ்சுட்டார்கள். இந்திரன் புரிஞ்சின்றதுனால அவன் நிர்ணயம் பண்ணா இந்த சாஸ்திரத்தை. ஆனா விரோச்சனனை சார்ந்து இருக்கக்கூடிய தானவர்கள், அசுரர்கள், நம்மளே தான்டா பிரம்மம், நம்மளே தான் எல்லாம், அதனால நம்முடைய சௌக்கியத்துக்காக நம்ம யார வேணா அடிக்கலாம், யார வேணா துன்புறுத்தலாம், யார வேணா எப்படி வேணா கொலை பண்ணலாம், யார வேணா அடிச்சு சாப்பிடலாம், நம்முடைய சௌக்கியமே நமக்கு முக்கியம் அப்படின்னு பாவ காரியத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டார்கள் அத்தகைய நாஸ்திகர்கள். அதுதான். ஏன்னா நமக்கு நாம் தான் முக்கியம், வேற யார பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இருக்கானே, பகவான் இருக்கானே, அவன் நம்மள பாப்பனே அப்படிங்கிற கவலை இல்ல. அத்தகைய துர்பாகியசாலிகள் இந்த சம்சார சுக துக்கங்கள்லயே ஈடுபட்டு அவர்கள் கரையேறது அப்படிங்கிறது என்னைக்கோ அவர்களா புரிஞ்சுண்டா உண்டு, இல்ல பகவானா கிருப்பையினால ஏதாவது செஞ்சா உண்டு. அப்படி இருக்கிறவர்களை தான் இங்க அஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மந்த விசுவாசம் உடையவர்களை பத்தி இங்க சொல்லல. மந்த விசுவாசம் உடையவர்கள் கூட என்னைக்காவது ஒரு நாள் கரையேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒன்னும் பண்ண முடியாத இந்த நாஸ்திகர்கள் எவ்வளவு கோடி கல்ப காலம் ஆனாலும் அப்படியேதான் கிடப்பார்கள். திரும்ப திரும்ப வந்து அவர்களும் ஒரு நாள் என்னைக்காவது சத்சங்கத்தினுடைய வாசனை அவர்கள் மேல பட்டுடுத்துனா, விருத்ராசுரன் அவனும் அசுரன் தான். ஆனா அவனுடைய சத்சங்கத்தினுடைய வாசனையினால அவன் பகவத் பக்தி பண்ணி பகவானையே அடைஞ்சான் அப்படின்னு பாகவதம் சொல்றது போல அவர்களும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சத்சங்கத்தினுடைய வாசனை அவர்கள் மேல வீசும் பட்சத்துல அவர்களும் என்ன அடைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 4வது ஸ்லோகம். மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினாகா மத்ஸ்தானி சர்வபூதானி யே யே நசாஹம் தேஷ்வவஸ்திதஹாகா. எல்லாம் என்னிடத்துல இருக்கு, எல்லாம் என்னிடத்திலேந்து உண்டானதுதான். இந்த ஜகத்திலேந்து ஆரம்பிச்சு எல்லாம் என்னிடத்திலேந்து உண்டானதுதான். ஆனால் நான் எதிலும் இல்லை.
எல்லாம் என்னிடத்திலேருந்து உண்டாயிருக்கு, எல்லாம் என்னாலதான் உண்டானது அப்படின்னு சொன்னது 4வது ஸ்லோகம். மயா ததமிதம் சர்வம், மயா ததமிதம் சர்வம். எல்லாம் இந்த ஜகத்து பூரா இங்க என்னென்ன இருக்கோ எல்லாம் என்னிடத்திலேருந்து உண்டானது. மயா ததமிதம் சர்வம் ஜகத வியக்த மூர்த்தினாகா சர்வபூதானி, சர்வபூதானிட்டுட்டா. இந்த பஞ்சபூதங்கள் அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த பாஞ்ச பௌத்திகமான இந்த சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு எறும்பு கொசு உள்பட எல்லாம், பிரம்மதேவன் உள்பட எல்லாமே இந்த உலோகத்துல நம்ம என்னென்ன பார்க்கிறோமோ அத்தனையும் மயா ததமிதம் சர்வம் ஜெகத வியக்த மூர்த்தினா, எல்லாம் என்னிடத்திலேருந்து உண்டானது அப்படின்னு சொன்னது 4வது ஸ்லோகம். ஆனா 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்? நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதம் பிருத்ன ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹா. ஜகத்து பூரா என்னிடத்திலேருந்து உண்டானது, ஆனால் நான் எதுலயும் இல்லை. எல்லாம் என்னிடத்துல இருக்கு, ஆனா நான் எதுலயும் இல்லை அப்படின்னா பின்ன என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அந்தர்யாமி பரமாத்மா தான் சொன்னோமே கொஞ்ச நேரம் முன்னாடி கூட. மத்த அத்தியாயங்கள் எல்லாம் கூட தியான யோகத்துல தானே அதை தானே பார்த்தோம். எல்லாருக்கும் சர்வாந்தர்யாமி நாதான்னு கிருஷ்ணனே சொல்லிட்டானே. அப்படி இருக்கு, எல்லாருக்கும் அந்தர்யாமி கிருஷ்ணன்னு சொன்ன பிறகு இப்ப எல்லாம் என்னிடத்துல இருக்கு, ஆனா நான் எதுலயும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ரொம்ப கான்ட்ராவர்சியல்ல இருக்கு. நான் எதுலயுமே இல்லைன்னு பகவானே சொல்லிட்டானே, பின்ன பகவான் எதுலயும் இல்லையா? எதுலயுமே யாருக்கும் அந்தர்யாமி எல்லாம் இல்லையா பின்ன? அப்படின்னா அதுக்குதான் அர்த்தம் நான் இருந்தாலும் ஒட்டலை அப்படின்னு அர்த்தம். எப்படி காற்று, நம்ம அடிக்கடி இந்த உதாரணம் சொல்றோம் இல்லையா? காற்று எப்படி நம்ம சரீரத்துக்குள்ளேயே போயிட்டு வெளியில வந்தாலும் அது சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம் மாம்சம் கசம் எதுலயும் ஒட்டாம அப்படியே உள்ள போயிட்டு வெளியில வருது போல அவன் உள்ள நம்ம அந்தர்யாமி அவன் இருந்தாலும் ஒட்டலைன்னு அர்த்தம். நான் எதுலயும் ஒட்ட மாட்டேன், அதாவது நான் இதுல எல்லாம் என்னிடத்துல இருக்கு, நான் எதுலயும் ஒட்ட மாட்டேன். சர்வத்துக்கும் பிரம்மம் ஆதாரமே தவிர அந்த பிரம்மத்துக்கு எதுவும் ஆதாரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் பிரம்மம் தான் ஆதாரம். அந்த பிரம்மத்துக்கு எது ஆதாரம்? கேள்வியே தப்பு. பிரம்மம் எதுக்கும் ஆதாரம் இல்லை. அதே மாதிரி சர்வத்துக்கும் பிரம்மம் காரணம். அந்த பிரம்மத்துக்கு எது காரணம்? எதுவும் இல்லை. பிரம்மத்துக்கு காரணம் எதுன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் தான் சர்வம், கிருஷ்ணன் தான் சர்வம் அப்படிங்கறச்சே அந்த கிருஷ்ணனே சர்வமே தவிர அந்த கிருஷ்ணன் ஏதோடையும் போய் ஒட்டுறதெல்லாம் இல்லை. அர்ஜுனா, இது என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார் அப்படிங்கிற, என்னுடைய யோக ஐஸ்வர்யம் இது. நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம், பஷ்யமே யோகமைஸ்வரம் பார், என்னுடைய யோகம் ஐஸ்வர்யத்தை பார், எல்லாவற்றும் என்னிடத்திலேருந்து உண்டானதை பார், நான் எதோடையும் ஈஷாம இப்படி இருக்கிறத பார், என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார், சர்வமும் நானே. எப்போ ஒரு செவர்ல ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டுட்டோம்னா, அங்க பெரிய செவர் ஒண்ணு இருக்கு, அது ஒரு ரவுண்டு மாதிரி ஒண்ணு போட்டிருக்கும். ரவுண்டு மாதிரி போட்டு பார்த்தோம்னா அங்க செவர் தெரியும். ஒரு ஓட்டை ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு பார்த்தோம்னா அங்க செவர் தெரியும். இந்த ஓட்டைக்குள்ளதான் இந்த செவர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி அந்த ஓட்டைக்கு வெளியில போய் பார்த்தா அந்த செவர் படர்ந்து இருக்கும். பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த செவர் தெரியும். இந்த செவர் எங்கும் வியாபிச்சு இருக்கக்கூடியது தெரியும். ஆனா நம்முடைய இந்த மூல கண்ணால நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அங்க செவர் இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஓட்டைக்குள்ள செவர் வியாபிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது போலதான் அந்தர்யாமியும். நம்ம ஏதோ ஒரு சின்ன இந்த சரீர ஓட்டக்குள்ள நம்ம பகவான் பிரவேசிச்சுட்டான், நம்ம இல்ல அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு நினைச்சு பார்க்க கூடாது. அவன் படர்ந்து இருக்கான். எப்படி ஆகாசம் விரிஞ்சு படர்ந்து இருக்கோ அது போல அவன் படர்ந்துதான் இருக்கான். நம் வேணா அதனுடைய ஒரு ஏகதேசம், அதனுடைய ஒரு காந்தி இந்த ஓட்டையில தெரியறது அப்படின்னு வேணா நினைக்கலாம். எப்படி சூரியன், ஒரு நதியில கூட சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியும், ஒரு ஓடுற சாக்கடையில கூட சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியும். அது பிரதிபிம்பம் தெரியறதுங்கிறதுனால சூரியன் அப்படியே இறங்கிட்டான்னு அர்த்தம் இல்லை இல்லையா? சூரியன் எங்கும் வியாபிச்சு அப்படியே இருக்கான். ஆனா அவனுடைய ஒரு பிரதிபிம்பம், அவனுடைய ஒரு காந்தி இங்க கீழே அடிக்கிறது, அவ்வளவுதான். அது போலதான் என்னுடைய காந்தி அப்படி அடிக்கிறதே தவிர நான் எதோடையும் ஒற்றவன் கிடையாது அப்படிங்கிறது இந்த 5வது ஸ்லோகத்துல சொன்னான். பிறகு 6வது ஸ்லோகம். யதாகாசஸ்திதோ நித்யம் வாயுஹு சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி யே யே மத்ஸ்தானி த்யுபதாரயக. நம்ம பஞ்சபூதங்கள் சொன்னோம். ஆனா இங்க பகவான் வாயு ஆகாசம் இது ரெண்டுத்தையும் சொல்றான். எங்கும் உள்ள வாயு, அங்க ஆகாயத்துக்கு கீழே எங்க பார்த்தாலும் வாயு,
நல்லா படர்ந்து இருக்கு. அங்கேயும் இங்கேயும் வாயு இருக்கிறதுனாலதான் இப்ப வாழறோம். வாயு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது. காற்று எங்க பார்த்தாலும் வியாபிச்சிருக்கு. அந்த ஆகாயத்துக்குள்ளேயும் வாயு இருக்கு. ஆனா அந்த ஆகாயம் வாயுக்குள்ள இல்ல. இந்த பாஞ்ச பௌதிகமான இந்த சரீரத்தை நம்ம பார்த்தோமாக நமக்கு தெரியும். இங்க எதெல்லாம் இப்படி ஸ்தூலமா திடமா அப்படி நிக்கிறதோ, நம்ம எலும்பு இதெல்லாம் நிலத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத்தம் இது போல இந்த நீராக இருக்கிறதெல்லாம் நீர், பஞ்சபூதங்கள்ல நீரினுடைய ஸ்வரூபம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் அக்னியினுடைய ஒரு ஸ்வரூபம். பிறகு அங்க காத்து, இது நமக்கே தெரியும், மூச்சு சுவாசம் போயிட்டு வருது. இங்க ஆகாயம் அங்கங்க இருக்கே, நவத்வாரமாகிய அந்த ஓட்டைகள், அதுதான் ஆகாயம். இங்க ஆகாயம் இங்க வியாபிச்சிருக்குங்கிறதுனால மொத்த ஆகாயமும் இங்க இறங்கிடுதுன்னு இல்ல. ஆகாயம் படர்ந்து இருக்கு, அது இருக்கத்தான் இருக்கு. அதனுடைய ஒரு சின்ன ஒரு அங்கம் அவரவர்களுடைய சரீரத்துல வியாபிச்சு இருக்கிறது போலதான் பகவானும், அது போலதான் நானும். நான் படர்ந்து இருக்கிறது நான் எப்பவும் போல ஆகாயம் போல நான் இருக்கேன். அது போல காற்று எப்படி இங்க அங்கேயும் இங்கேயும் அலையறதோ, அந்த காற்று ஆகாயத்துக்குள்ள இருக்கே தவிர அந்த ஆகாயம் காற்றுக்கு போய் லயமாயிடுறது இல்லை. அது போலதான் நான் எங்கும் படர்ந்து இருக்கேன். ஆனால் நான் எதோடையும் ஒட்டாமல் இருக்கேன். ததா சர்வாணி பூதானி மஸ்தானி சர்வத்ர கோ மகானு அப்படின்ட்டான். வாயு எப்படி சர்வத்திர இருக்கோ அது போல நானும் சர்வத்திர இருக்கேன். ஆனால் நான் படர்ந்து இருக்கேன். எப்படி நான் பிறக்காதபடியே பிறக்கிறேன், மறையாதபடியே மறைகிறேன் அப்படின்னு எல்லாம் பூர்வ அத்தியாயங்கள்ல சொன்னான் இல்லையா? 5வது அத்தியாயங்கள்ல வந்தது இல்லையா? எப்படி நான் எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு அர்ஜுனன் கேட்கிறான். எனக்கும் உனக்கும் என்ன, நானும் இங்க இருக்கேன், நீயும் இங்க இருக்க. நான் குந்தி மகனா இருக்கேன், நீ தேவகி மகனா நீ இருக்க. எனக்கும் உனக்கும் பின்ன என்ன வித்தியாசம்? என் பிறப்புக்கும் உன் பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீ பிறந்தா அதுக்கு பேரு பிறப்பு, நான் வந்தா அதுக்கு பேரு அவதாரம் அப்படிங்கிறான் பகவான். அப்படி பேரை மாத்தி சொன்னதுனால எப்படி வித்தியாசம் ஆயிடும்? நீ பேரை மட்டும் மாத்தி சொல்றியே, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கறச்சே, அதாவது நீ என்ன பண்ணிட்டு இருந்த பூர்வ ஜென்மத்துல, இல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, இல்ல அடுத்த நிமிஷம் என்ன ஆக போறது, இது எதுவும் உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சர்வத்திர தெரியும். அதனாலேயே உன்னை ஜீவாத்மான்னு சொல்றா, என்ன பரமாத்மான்னு சொல்றா அப்படின்னு கிருஷ்ணன் தன்னை பெருமையா சொல்லிண்டான் இல்லையா அர்ஜுனனுடைய கேள்விக்கு. அது போலதான் நான் எங்கும் வியாபிச்சிருக்கேன், ஆனா எதோடையும் ஒட்டாமல் இருக்கேன். எதுலயும் நான் ஒட்டலாம் மாட்டேன். ஆனா என்னிடத்திலேருந்துதான் சர்வமும் உண்டாச்சுங்கிறது சத்தியம். எல்லா விடத்திலையும் நான் வியாபித்து இருக்கிறது சத்தியம். ஒட்டுதல் இல்லாம நான் இருக்கிறதும் சத்தியம். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாகா கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதோ விஸ்ருஜாம்யஹம் சர்வபூதானி கௌந்தேயா. கௌந்தேயா கேளு, எல்லா பூதங்களுக்கும் எல்லா பூதங்களுமே என்னுடைய பிரகிருதியில, என்னுடைய பிரகிருதியில, ஏன்னா பிரகிருதி தனின்னு சொல்லல. ஏன்னா இயற்கைவாதிகள் எப்போதும் இதுதான் சொல்லுவா, இயற்கை எல்லாமே இயற்கையாவே இருக்கு, எல்லாம் இயற்கையாவே நடக்கிறது, எல்லாம் இயற்கையாவே மடிகிறது, எல்லாம் இயற்கை தான், எல்லாம் யூனிவர்ஸ் இயற்கை அப்படின்னு சொல்றா இல்லையா? ஆனால் இங்க பகவான் என்ன சொல்றான்? சர்வபூதானி கௌந்தேயா. கௌந்தேயா கேட்டுக்கோ, இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் கௌந்தேயான்னு எழுப்புறான். கௌந்தேயா பிரகிருதிம் யாந்தி மாமிகாம். என்னுடைய பிரகிருதி, என்னுடைய இயற்கை. ஏதோ இயற்கை ஏதோ தனியாக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய இயற்கை அது பகவானுடைய பிரகிருதி. அது பஞ்சபூதங்கள், அதுக்கு உண்டான பாஞ்ச பௌத்திகங்கள் எல்லாமே ஒரு இடத்துல லயமாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? மண்ணிலேந்து உண்டான செடி கொடிகள், பசு பட்சிகள், மனுஷர்கள் எல்லாமே இந்த மண்ணோட மண்ணா போறார்கள். மண்ணிலேந்து உண்டானது அப்படியே மண்ணோடைய ஆயிடுறது அப்படிங்கிறது நமக்கு புரியறது இல்லையா? மண்ணோட மண்ணா போறது அப்படின்னு இயற்கைவாதிகள் கூட சொல்றாளே, மண்ணோட மண்ணா போயாச்சு, மண்ணோட மண்ணாக அது அப்படியே அவர்கள் பட்சமே போவோம், அப்படியே எடுத்துப்போம், மண்ணோட மண்ணா போறது. அப்போ அந்த மண்ணை அழிக்கிறாப்புல ஒரு பிரளய ஜலம் வருதா இல்லையா? வராதுன்னு எப்படி சொல்லிட முடியும்? வரும். ஏன்னா ஒரு இவ்வளவு மண்ணை கையில எடுத்து அதை ஒரு ஜலத்துல போட்டா அது கரையறதா இல்லையா அந்த மண்ணு? அது போல அந்த பிரளயத்தையே ஆக்கிரமிக்க, அந்த பூமியையே இந்த மண்ணையே ஆக்கிரமிக்க கூடிய ஒரு பிரளய ஜலம் ஏன் வராது? வராதுன்னு அவர்கள் சொன்னா நம் கேட்கலாம், ஏன் வராது? நீ கண்டையான்னு நம்மள கேட்பா. நீ கண்டையா? வராதுங்கிறத நீ கண்டையா? வரும்னு நீ கண்டையான்னு அவ நம்மள கேட்கிறா. வராதுன்னு நீ கண்டையா? ஏன் வரக்கூடாது? கடல் சூழ்ந்த மண் உலகம் தானே இது.
அத்தகைய கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மண்ணை ஏன் அந்த ஜலம் வந்தா ஏன் இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி வரலையான்னு சுனாமின்னு ஒண்ணு வந்தது. வந்து அது ஒரு கிஞ்சித் தான் வந்தது, மொத்தமும் கூட இதை அழிக்கல. அப்ப வந்ததையே நம்மளால தாங்க முடியல, இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். சுனாமின்னு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? அப்படி இருக்கு, ஏன் வராது? அப்ப இந்த மண்ணையே அழிக்கக்கூடியதாகிய ஒரு பிரளய ஒரு நீர் புறப்பட்டு ஏன் வராது? பிரளய ஜலம் ஏன் வராது? அப்ப இந்த மண்ணோட மண்ணா போன இந்த சாமானிய ஜீவன்கள் பிறகு அந்த மண்ணு இந்த நீர்ல போய் லயம் ஆறுது, பிரளய நீர்ல போய் லயம் ஆறுது. இதை ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு மிஞ்சினா கூட ஜெகத்நாசம் ஏற்படும். அங்கங்க அப்பப்பதானே நில அதிர்வுங்கிறது ஏற்படுறது. எப்பவுமே பூமியில நம்ம பூகம்பம் ஏற்படும்னா யாரு எந்த நம்பிக்கையில ஒரு கட்டடம் கட்ட முடியும்? இல்ல எந்த நம்பிக்கையில எதை ஆதாரமா கொண்டு நம்ம இருக்க முடியும்? அப்பப்போ நானும் இருக்கேன்னு அதை காட்டிட்டு போறதுக்கு காரணம் ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான். இல்லையாகில் நம்ம எப்பவுமே ஆறுதா என்ன? எப்பவுமே பூகம்பம் வருதா? இல்ல எப்பவுமே சுனாமி வருதா என்ன? அப்பப்ப வந்துட்டு போறதுக்கு காரணமே பகவான் இருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். அத்தகைய மண்ணு பிரளய ஜலத்துல அது லயமாகும் அப்படிங்கிறத ஒத்துண்டு ஆகணும். சரி, எப்போ அந்த ஜலம் இருக்கோ அந்த ஜலம் வத்தராப்புல ஒரு பிரளயாக்னி ஏன் வரக்கூடாது? சாமான்யமா ஒரு சின்ன ஒரு நீர் நம்ம எடுத்துப்போம், ஒரு பாத்திரத்துல எடுத்து அதை ரொம்ப நேரம் அடுப்புல வச்சுட்டோமாகில் அந்த உஷ்ணம் தாங்காம அது வத்தறதா இல்லையா? அது சாமான்யமா நம்மளுடைய கிரகத்திலேயே நம்ம வச்ச ஒரு நீர் எப்படி அந்த அக்னியில வத்தறதோ, அப்போ அந்த பிரளய ஜலத்தையே அந்த பிரளய ஜலத்தையே வத்தடிக்கிறாப்புல ஒரு பிரளயாக்னி ஏன் வராது? ஏன் வரக்கூடாது? வரக்கூடாதுன்னு ஏன் நம்ம நம்ப கூடாது? ஏன் நம்ம அவர்கள் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா ஏன் வரக்கூடாது? நம் கிரகத்திலேயே இது நடக்கிறதா இல்லையா? ஒரு சின்ன ஜலம் வச்சா அந்த உஷ்ணத்துக்கு தாங்காம அது வத்தி போறதா இல்லையா? அப்ப அத்தகைய பிரளய ஜலத்தை வத்தடிக்கிறாப்புல ஒரு பிரளயாக்னி ஏன் வரக்கூடாது? பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதானே அக்னி, அது ஏன் வரக்கூடாது? சரி, பிரளயாக்னியில போய் அந்த பிரளய ஜலம் லயம் ஆயிடுறது. அந்த பிரளயாக்னி அணைக்கிறாப்புல ஒரு பிரளய காற்று ஏன் வராது? இப்ப கிரகத்துல ஒரு அக்னி பிடிச்சிருச்சுனா அது நல்ல ஒரு புயல் காத்து அடிச்சுதுன்னா அந்த அக்னி அணையறதா இல்லையா? அது போல அந்த பிரளயாக்னியையே அணைக்கிறாப்புல ஒரு பிரளய காற்று ஏன் வரக்கூடாது? அந்த பிரளய காற்று கடைசியில ஆகாயத்துல போய் ஏன் லயம் ஆகாது? இல்ல அந்த ஆகாயம் மூல பிரகிருதியான அவ்யக்தத்துல போய் லயம் ஆகுங்கிறத சாமான்யமா நம் கிரகத்துல செய்யக்கூடியது அதோட லயமாறுதா இல்லையா? மண்ணோட மண்ணா போகிறதோ, இல்ல அந்த மண்ணு ஜலத்துல கரையறதோ, இல்ல அந்த ஜலம் அக்னியில அந்த உஷ்ணம் தாங்க முடியாம வத்தடிக்கிறதோ, இல்ல அந்த அக்னியை அணைக்க ஒரு காத்து வருதோ, அந்த காற்றும் ஒரு விதமா லயம் ஆயிடுறதோ நம்மளுடைய கிரகங்கள்லயே பாக்குறச்சே அது ஏன் இந்த லோக விஷயமாக நடக்காது? அப்ப அத்தகைய அந்த இயற்கைவாதிகள் இது இயற்கை சரி அவர்கள் சொல்லிட்டு போட்டோம். இயற்கைங்கிறது எங்க இங்க வித்தியாசம் வருதுன்னா, ஏன்னா இங்க மம பிரகிருதின்ட்டான் பகவான், என்னுடைய இயற்கைன்ட்டான். அப்படி இருக்கு, இங்க என்ன வித்தியாசம் எங்க வருதுன்னா அவர்கள் இயற்கைய ஸ்வதந்திரம்ங்கிறான். அததான் நம் சாஸ்திரங்கள் ஒத்துக்கிறது இல்ல. நாஸ்திகர்கள் இயற்கை சுதந்திரமானது அப்படிங்கிறா. ஆனால் இங்க நம் நிர்ணயிக்கிறது அந்த இயற்கை பகவானுடையது அப்படின்னு சாஸ்திரங்கள் நிர்ணயிக்கிறது. அதை இங்க பகவான் தானே சொல்றான். சர்வபூதானி கௌந்தேயா பிரகிருதிம் யாந்தி மாமிகாம், பிரகிருதிம் யாந்தி மாமிகாம், என்னுடைய இயற்கை என்னுடைய இயற்கை அப்படின்னு தான் இங்க பகவான் இறைஞ்சு சொல்லியிருக்கான் இந்த ஸ்லோகத்துல, 9வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். அப்படி இருக்கிறச்சே அது என்னுடைய இயற்கையை ஆதாரமாக கொண்டு இந்த லோக சிருஷ்டிகள் உண்டாருது. எப்படி மூல பிரகிருத்திலேருந்து ஆகாயம் உண்டாருது, ஆகாயத்திலேருந்து மறுபடி காற்று, காற்றுல இருந்து மறுபடி நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து மண்ணு, மண்ணுல இருந்து மறுபடியும் பசு பட்சிகள், செடி கொடிகள், ஜனங்கள் எல்லாம் உண்டாரார்கள். எப்படி அது லயமாறுதோ அதேபடி சிருஷ்டியும் மாறுது. அதன் இயற்கையை கொண்டு இந்த இயற்கைவாதிகள் இது சுதந்திரமானதுன்னு சொல்றதுலதான் வித்தியாசமே வருது. சுதந்திரம்னு சொல்ல முடியாது, இயற்கையை எப்படி சொல்லிட முடியும்? அடிக்கடி சொன்னோம் இல்லையா, இந்த இயற்கை தாறுமாறா இருக்கும். இயற்கையா இருந்தா எப்படி அமைப்பா இருக்கு? செயற்கை தான் அது. எப்படி அமைப்பா இருக்கு? நம்ம இயற்கைனா காற்று, எங்கேயாவது காற்று இப்படி புறப்பட்டு வந்ததுன்னா அது அப்படி தாறுமாறா இருக்கு. ஆனா நம்ம அதே காற்று நம்ம ஒரு தோட்டம் அமைச்சு அங்க மரம் செடி கொடிகள்லாம் அமைச்சு அங்கங்க புஷ்பங்கள்லாம் அமைச்சு அங்கங்க கட்டிடங்கள்லாம் அமைச்சு அந்த காற்றை நம்ம கொஞ்சம் எப்படி செயற்கையா அந்த காற்றை கட்டுப்படுத்துறோமோ அது போலதான் செயற்கை இது. பகவான் அங்க இருந்தங்க அவன் கொண்டு போறதுனால இது நடக்கிறதே தவிர இயற்கைனா தாறுமாறா இருக்கும்.
எங்க பார்த்தாலும் ஒரு மியூசியம் போல அப்படி அமைப்பா இருக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் அந்த சூரியன் அக்ஷரேகை தாண்டக்கூடாதுன்னா தாண்டக்கூடாது, அப்படி நிக்கிறானா இல்லையா? இந்த சமுத்திரம் அவ்வளவு தூரம் புறப்பட்டு வருது அல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது அப்படி கட்டுப்பட்டு இருக்கு. யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு அங்க? இதுல இருந்தே சாமான்யமா இதெல்லாம் இந்த சிருஷ்டிய பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு இந்த பிரபஞ்சம். இப்படி ஆகாயத்தை போய் இப்படி பார்த்தோம்னா எவ்வளவு நட்சத்திரங்கள் தெரியறது, குட்டி 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 குட்டியா பளிச்சு பளிச்சுன்னு இங்க இருந்து நம்ம பாக்குறதுனால குட்டி குட்டியா அவ்வளவு நட்சத்திரங்கள் தெரியறது. இங்க பட்சிகள்லாம் ஒவ்வொரு பட்சி ஒவ்வொரு வர்ணம், அதுல ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு பெயர், ஒவ்வொரு முகம். அந்த இத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். இயற்கையா இருந்தா இத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். எப்படி ஒவ்வொருத்தரும் ஜாட வேணா சில பேர்களுக்கு ஒத்து போறதே தவிர ஒவ்வொருத்தருக்கும் தனி முகம் தானே இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனி குரல் தானே இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனி கையெழுத்து தானே இருக்கு. ஒரு கையெழுத்து கூட இன்னொருத்தருடைய கையெழுத்தோட மேட்ச் ஆறுது இல்ல. கையெழுத்தை விடுங்க, ரேகை கையெழுத்த கூட இப்ப எல்லாம் போட்டுட்டு போயிடுறான். இன்னொருத்தரோட கையெழுத்த ரேகை, ஒருத்தருடைய ரேகை இன்னொருத்தருடைய ரேகையோட மேட்ச் ஆகாதுங்கிறச்சே இதை எப்படி இயற்கைன்னு ஒத்துக்க முடியும்? அங்க இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் இருந்து இதெல்லாம் செயல்படுத்தலை அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும்? எப்படி இது இயற்கை தான் அப்படின்னா தாறுமாறா வந்திருக்கும். எப்படி அமைப்பா வருதோ, அமைப்பா வருதுங்கிறதுல இருந்தே அங்க மேலேந்து ஒருவன் இதெல்லாம் இயக்கறான் அப்படிங்கறது புரியறது இல்லையா? அததான் இங்க பகவான் சொல்றான், நானே இயற்கைய பிடிச்சுண்டு. அதாவது பகவானும் சக்தியும் வேற இல்ல. பிரகிருதி அப்படிங்கிற பகவான் சக்தி, சக்திமானுடையதுதான் சக்தி. சக்தியையும் சக்திமானையும் பிரிக்க முடியாதுங்கிறதுனால கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதோ விஸ்ருஜாம்யஹம், அந்த இயற்கையின் மூலமா நானே மறுபடியும் மறுபடியும் அதை ஒவ்வொன்றையும் படைக்கிறேன். கல்பக்ஷேயே புனஸ்தானி, திரும்ப திரும்ப அந்த இயற்கைய பிரபஞ்சத்தை ஆதாரமா கொண்டு மறுபடியும் படைக்கிறேன், மறுபடியும் சிருஷ்டி பண்றேன். 8வது ஸ்லோகம். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூத கிராமமிமம் கிருத்ஸ்னவோ கோ அவசம் பிரகிருதேஹே வசாத். சரி, இயற்கையாகிய இந்த பிரபஞ்சம் திரும்ப மூல காரணமாக ஆகும், மறுபடியும் அந்த மூல காரணம் அதனுடைய தன்மை மறுபடியும் இயற்கையாக ஆகும், மறுபடியும் பிரபஞ்சமாக ஆகும். இதுதான் அதனுடைய தன்மை. பிரகிருதி அப்படிங்கிறது பகவான் பிரகிருதி இது ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி நம்ம பகவானு கிட்ட இருக்கிறது தான் அந்த சக்தி. அந்த சக்தியும் சக்திமானையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலதான் இங்க ராமபிரான், இந்த சீதை ராமபிரான் ரெண்டு பேருமே ஒரே தத்துவம், அவர்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சீதா பிராட்டியும் அங்க சொல்றாள். என்ன சூரியனை விட்டு எப்படி காந்திய பிரிக்க முடியாதோ அது போல என்ன பகவானாகிய ராமன் இடத்துல இருந்து பிரிச்சுட்டாயின்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு ராவணன் இடத்துல சொல்றாள் இல்லையா? அதே ராமபிரானும் சொல்றா, என்னையும் சீதையையும் மனசால கூட பிரிக்க முடியாது, நாங்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்கோம் அப்படிங்கிறது போலதான் பகவானும் பிரகிருதியும். அந்த பிரகிருதியை ஆதாரமாக கொண்டு அந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறானே பகவானை தவிர அந்த பிரகிருதி வேற பகவான் வேற இல்லை. அப்ப பிரகிருதி வேறையாகல, அப்ப ரெண்டு பிரம்மம்னு ஆயிடும், ரெண்டு ஈஸ்வரன் ஆயிடும். ஈஸ்வரன்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பிரகிருதிக்கு சுவாமி நம்முடைய கிருஷ்ணன் தான். அந்த பிரகிருத்தியை கொண்டு போறது அதுக்கு பிரகிருத்தினுடைய சுவாமி அந்த பரமாத்மா தான். அப்படிங்கிறதுனால பிரகிருதிங்கிறது நான் பரமாத்மாவனுடைய ஸ்வபாவம். பிரகிருத்தினாலே ஸ்வபாவம் அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கணுமே தவிர அந்த ஜெகத் சிருஷ்டி ஆதி காரணங்கள் இந்த பிரகிருத்திய வச்சுண்டே உண்டாகிறது. இந்த பிரகிருத்தியை ஆதாரமா கொண்டு பகவான் பண்றான். எப்படி ஒரு கொயவன் ஒரு மண் பாண்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானோ, இவ்வளவு மண்ணை அள்ளிண்டு அந்த மண் பானை பண்ண ஆரம்பிக்கிறான். மண் பானை பண்ண ஆரம்பிக்கிறச்சே இங்க எது காரணம் எது காரியம்னு பார்த்தா அந்த பானை பண்ணணும். அதுக்கு மண்ணு மட்டும் இருந்தா போருமா? அந்த கொயவன் அவன் தான் காரணம். அவன் இருக்கிறதுனால தானே அந்த பானை பண்ண முடிஞ்சது. சரி, அப்ப அந்த கொயவன் மட்டும் இருந்தா அவனுக்கு மண்ணு கிடைக்கலன்னா அவன் எப்படி பண்ணுவான்? அப்ப இங்க ரெண்டு காரணமோன்னு பார்த்தா, இங்க மண்ணும் காரணம் கொயவனும் காரணமோ அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி பகவான் சக்தி ரெண்டுமே ஒண்ணு, பகவான் பிரகிருதி ரெண்டுமே பிரிக்க முடியாதோ அது போலதான் அந்த கொயவன் இருந்தால்தான் அந்த மண்ணு அங்க கிடைக்கிறது. அந்த மண் இருந்தால்தான் கொயவனால பானை பண்ண முடியுங்கிறதுனால அந்த ரெண்டுமே ஒரே தத்துவமாக நம் சொல்லப்படுறது. அதனால இந்த பிரகிருத்தியை கொண்டே பிரகிருத்தியை ஆதாரமாக கொண்டு ஜெகத் சிருஷ்டியான ஆகிய காரியங்களை புனப்புனகா திரும்ப திரும்ப செய்யறேன் அப்படின்னு பகவான் 8வது ஸ்லோகத்துல சொல்லி, நச்சமாம் தானி கர்மாணி
நிபக்னா நிபக்னந்தி தனஞ்சயாகா உதாசீன வதாசீனம் கோ அசக்தம் தேஷு கர்மசூ. சரி, ஜெகத் சிருஷ்டியை நீ ஏன் பண்ற? அதனால உனக்கு என்ன உபயோகம் இருக்கு? பகவானை பார்த்து நம்ம கேள்வி கூட வரும். நீ எதுக்கு பண்றியோ புரியல, எதுக்கு பண்ணுவானே, இத்தனை ஜீவன்கள் கஷ்டப்படுவானே, திருப்பி அதை அவர்கள்லாம் என்ன அடையலையேன்னு நீயும் கஷ்டப்படுவானே. இந்த கிருஷ்ணனும் அதுக்கு தானே கஷ்டப்படுறான், ஈஸ்வரனும் கஷ்டம்தான் படுறான். என்ன கஷ்டம் படுறான்? இத்தகைய ஜீவன்கள்லாம் என்ன அடைய வேண்டி இருக்க, அடையாம கரையேறாம கல்பகாலமா காத்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டான் இல்லையா பகவானே. கல்ப காலமா காத்துன்னு இருப்பானே, அதுக்கு சிருஷ்டி பண்ணுவானே. இப்படி பண்ணி இவ்வளவு அக்ஷதை உன் தலையில நீயே போட்டுப்பானே, எதுக்கு பின்ன சிருஷ்டி பண்ற? உனக்கு என்ன இதனால உபயோகம்னா? பகவானுக்கு இதனால எந்த உபயோகமும் இல்லை. பகவானுக்கு என்ன நம்ம சிருஷ்டி பண்ணதுனால ஏதாவது உபயோகம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு? இல்லை, இது பண்ணதுனால எனக்கு ஏதாவது ஒரு லாபம்னோ இல்ல நஷ்டம்னோ ஒண்ணும் கிடையாது. அது அவனுடைய ஸ்வபாவம். அவனுடைய ஸ்வபாவமாக இருக்கிறதுனாலயே ஒண்ணுமே இல்லைன்னா நிர்குண பிரம்மம்னு ஆயிடும். இப்போ ஒண்ணுமே ஜகத்தே இல்லைன்னா யாருக்கு ஈஸ்வரன்? ஈஸ்வரன்னா யாருக்கு ஈஸ்வரன்? அங்க யாராவது ஒருத்தன் இருந்தாதானே இவனுக்கு நான் ஈஸ்வரன் சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா நிர்குண பிரம்மம், அவ்வளவுதான். அவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் அது அத்வைத சித்தாந்தம் ஆயிடும். நம்ம யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே இவனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால ஜெகத் சிருஷ்டி ஆகிறதே அவன் ஈஸ்வரன், அது அவனுடைய லீலை. அவனுடைய லீலை. அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இதனால இல்ல. ஆனால் சம்சாரிகளுக்கு பிரயோஜனம் உண்டு. சம்சாரிகளுக்கு என்ன பிரயோஜனம்? சம்சார சுகங்களை அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கோம், கல்ப காலமா அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா சம்சார சுகத்தை. ஆனால் போரும் இது அப்படின்னு தோணிடுதுன்னா உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. இதுல என்ன உபயோகம்? உனக்கு போரும் இதுன்னா அவனை சரணம் அடைஞ்சிடலாமே. அவனை சரணம் அடைஞ்சு அவனுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டு அவனுடைய கல்யாண குணங்களை கேட்டு அவன் அடைஞ்சிடலாம். சம்சாரிகளுக்கு உபயோகம் இருக்கு. ஆனா பகவானுக்கு இதனால எந்த உபயோகமும் இல்லை. அது அவனுடைய லீலை. அவனுடைய லீலையினால அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடும். சிருஷ்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அது ஏன்னா அவனுடைய ஸ்வபாவம். அவனுடைய ஸ்வபாவமாகவே இருக்கிறதுனால அவனே சொல்லிட்டானே, நானே ஒரு கர்மயோகி அப்படின்னு சொன்னதுனால அவனுடைய ஸ்வபாவமாக இருக்கிறதுனால சிருஷ்டியாதி காரியங்கள் தானே ஆயிடுறது. அதனால இவன் சங்கல்பிச்சு எனக்கு இதனால ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சங்கல்பிச்செல்லாம் பகவான் ஒண்ணு சிருஷ்டி பண்றது இல்ல. அதனால சம்சாரிகளுக்கு வேணா உபயோகம் இருக்கே தவிர பகவானுக்கு அதனால உபயோகம்னு ஒண்ணும் இல்ல. நச்சமாம் தானி கர்மாணி. இதனால எனக்கு என்ன உபயோகம்னு நீ நினைச்சேன்னா இந்த செயல்கள்னால எனக்கு எந்த உபயோகமும் இல்லை. நான் நடுநிலையா இருக்கேன், நான் நியூட்ரலா இருக்கேன்கிறான். நடுநிலை அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. உதாசீன வதாசீனம்னா நான் நியூட்ரலா, நான் நடுநிலையா இருக்கேன். என்னை அடையிறவர்கள் என்னை அடைஞ்சே ஆகணும்னு நான் யாரையாவது கம்பல் பண்றேனோ? என்னை அடையிறவர்கள் அடைவா, அடையாதவர்கள் கடை, அவ்வளவுதான். நான் நியூட்ரலா இருக்கேன், நான் நடுநிலையா இருக்கேன். ஏன்னா அடையிறவர்கள் அவர்கள் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கணுமோ, எந்த உபாசன பலத்தாலேயோ எந்தாவது ஒரு சாதனையினாலேயோ என்னை அடைஞ்சே தீருவார்கள். அடைய முடியாதவர்கள் சம்சார சுகத்தை அனுபவி. நான் வேணாம் நான் சொல்றேன், அவ்வளவு கோட்டி கல்ப காலமா போயிட்டே இருக்கு இல்லையா சம்சார சுகங்கள் தான். அனுபவிப்பா, எவ்வளவு நாட்கள் வேணுமோ அனுபவி. ஒரு நாள் உனக்கே போறோம்னு தோணிச்சுன்னா அன்னைக்கு சேரு, அவ்வளவுதான் அப்படின்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்த பகவான் அந்த அத்தியக்ஷகன் அப்படிங்கிற அந்த அத்தியக்ஷகன் இருக்கிறதுனாலதான் இந்த ஜகத்தே நடக்கிறது. அவன் இல்லாத போனால் இந்த ஜகத்து நடக்காது அப்படிங்கிறது இந்த 10வது ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்கிறது. மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. அத்தியக்ஷகன் இருக்கிறதுனாலதானே நடக்கிறது. அத்தியக்ஷகன் இருக்கிறதுனாலதான் இந்த செடி கொடி மனிதர்கள் அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அங்கங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முகஜாடை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கையெழுத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குரல். இது எல்லாம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா அவனுடைய லீலை. ஒரு சாமானிய ஒரு செடியை பாருங்க, ஒரு செடியை பார்த்தா கூட ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வர்ணம். ஒரு செடி போலவே இன்னொரு செடி இல்ல. இங்க இருக்கிறவர்கள் கண்டுபிடிச்சிருவா, இது வேப்ப மரம், இது புளிய மரம், இது வேற மரம், இது அரச மரம் அப்படின்னு பார்த்தாலே இது நெல்லி மரம், இது இது இந்த செடி, இது அந்த செடி, இது மூலிகை செடி, இது சாமானிய செடி, இது விஷ செடி அப்படின்னு பார்த்தாலேயே அந்த அமைப்பு பார்த்தாலேயே எப்படி தெரிஞ்சிடுறது.
அப்ப செடி கொடிகள் கூட ஒரே மாதிரி இல்லையே, ஏதோ மனுஷர்கள் தான் வேற வேற முகச்சாடையில வந்திருக்கோங்கிறது இல்லாம செடி கொடிகள் கூட ஒன்னா இருக்கா? செடி கொடிகள் கூட இது அந்தந்த அங்கங்கள் வேற வேற மாதிரி தானே இருக்கு. பார்த்தாலேயே அந்த கிராமங்கள்ல இருக்கிறவர்கள் கண்டுபிடிச்சிருவா. இப்ப நமக்கு ஒண்ணும் தெரியறது இல்ல, சிட்டில இருக்கிறவர்களுக்கு தெரியறது இல்ல. ஆனால் ஏன்னா நம்ம அவர்கள் எல்லாம் இல்லிட்ரேட்னு சொல்றோம், ஏதோ கிராமத்துல இருக்கிறவர்கள் தான், அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப லிட்ரேட். ஏன்னா அவர்களுக்கு பார்த்தாலேயே இது என்னன்னு தெரிஞ்சிடும். இது பெரண்ட செடினா பெரண்ட செடி, இது கனகாம்பர செடினா கனகாம்பர செடின்னு பார்த்தாலேயே எப்படி தெரிஞ்சிடுறது? அதனுடைய அந்த வடிவ அமைப்பினாலதானே. ஒரு சாமானிய செடிகளை கூட கண்டுபிடிக்க முடியறது. ஒரு பூச்சி கூட ஒரு பூச்சி போல இன்னொரு பூச்சி இருக்கிறது இல்லையே. கொசுனா கொசு போலதான் இருக்கு, ஈனா ஈ போலதானே இருக்கு. அதே போல வண்ணத்து பூச்சின்னா அது அப்படித்தானே இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வர்ணம், ஒரே வர்ணம் கூட கிடையாது. இது இந்த ஒரு செடிகள், சில செடிகள் சிகப்பு வர்ணத்துல கூட இருக்கு. அது போல சில பூச்சிகளுக்கு இந்த வர்ணம், அதுக்கு இந்த பாவம், அதுக்கு இந்த குணம். இப்படி ஒரு சாமானிய சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாவனுடைய சிருஷ்டி பரியந்தம் நம்ம இத்தனை முகம் ஒருத்தனுக்கு ஞாபகம் இருக்கு. அது யாரு அப்படி ஞாபகம் வச்சுன்ற முடியுமா? ஒரு 10 பேரை பார்த்துட்டா கூட நீயா நான் அவன் இல்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லு, நம்ம அப்படி மறந்துடுறோம். ஆனா இத்தனை பேர்களை ஒருத்தன் ஞாபகம் வச்சுண்டு ஒருத்தனை போலவே இன்னொருத்தன் இருக்கக்கூடாதுன்னு அவன் கை ரேகை உள்பட எல்லாம் மாற்றத்தோட அனுப்புறவன் யாரு பின்ன? இதை எப்படி இயற்கைன்னு சொல்றது பின்ன? அது பகவான் தான். அத்தகைய பகவான் ஒரு தலைவன் இருந்து இதெல்லாம் பார்க்கறதுனாலதான் அது 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 கட்டுப்பாடோட நடக்கிறது. தலைவன் இல்லாத போனால் தாறுமாறா போயிடும். ஆனா தலைவன் இருக்கிறதுனால கட்டுப்பாடு, தலைவன் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆஞ்சநேயரே சொல்றார், சுந்தரகாண்டத்துல வருது. ஏன்னா ராவணன் கேட்கிறான், ஓஹோ வாலி போயிட்டானா, உங்களுக்கு எல்லாம் தலைவன் இல்லடா, தலைவன் இல்லாததுனால நீங்கள் எல்லாம் தருதலையா அலைறீர்கள் அப்படின்னு ராவணன் சொல்றான். அதுக்கு ஆஞ்சநேயர் பதில் சொல்றார், யார் சொன்னா எங்களுக்கு தலைவன் இல்லைன்னு? சூரியன் தோன்றல் என்றான். சூரியன் போல பிரகாசிக்க கூடிய சுக்ரீவன் எங்களுடைய தலைவன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார் இல்லையா. அதனால தலைவன்கிறத ஒருத்தன் இருக்கணும், இருந்தால்தான் அதது கட்டுப்பாடோட நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இவ்வளவு பெரிய மூல பிரகிருதிக்கு, இவ்வளவு பெரிய மூல இயற்கைக்கு ஒரு தலைவன், அத்தகைய தலைவன் நான், அதுதான் கிருஷ்ணன். அப்படிங்கிறதுனால அங்க அத்தியக்ஷன் அப்படின்னு ஒருத்தர் அங்க இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் சரியா நடக்கிறது. இல்லைன்னா சரியா நடக்காது. இதெல்லாம் எல்லாம் அழியக்கூடியதை வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தை நடத்தணும்னா அது அவனால மட்டும்தான் முடியும், ஈஸ்வரனால மட்டும்தான் அது முடியும். ஈஸ்வரன் இல்லாத போனா இந்த அழியக்கூடியது இல்ல ஒண்ணு மிஞ்சினாலே, இந்த பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு மிஞ்சினா கூட அழிஞ்சிடும். அப்படி நீர் புறப்பட்டா கூட லோகம் அழிஞ்சிடும், ஒரு நெருப்பு புறப்பட்டா கூட லோகம் அழிஞ்சிடும், அப்படி நில அதிர்வு ஏற்பட்டா அந்த பூமி பலந்துடுத்தலாம் லோகம் அழிஞ்சிடும், ஒரு பெரிய புயல் காற்று வந்ததுலாம் லோகம் அழிஞ்சிடும். அப்படி அழியக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை வச்சுண்டு ஆனால் நல்ல நிலையா இந்த லோகத்தை பிரபஞ்சத்தை நடத்திட்டு போகணும்னா தலைவன் இல்லாம எப்படி முடியும்? அது மையா தியக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம். பிரகிருத்தின்னு நினைச்சா அது உன் தலையெழுத்து, அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு தலைவன் ஒருவன் இருக்கான். அது அந்த பரமாத்ம ஸ்வரூபம் இல்லாத போனால் ஹேது நானேன கௌந்தேயா ஜகத் விபரிவர்த்ததேயே, ஜகத்தே நடக்கிறது அத்தகைய தலைவன் இருக்கிறதுனால, அத்தகைய கிருஷ்ணன் இருக்கிறதுனால. அடுத்தது 11வது ஸ்லோகம். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதௌ கோ பரம் பாவமஜானந்தோ கோ மம பூத மகேஸ்வரௌ கோ அவஜானந்தி மாம் மூடா. மறுபடியும் என்ன மூடா? யார திட்டுறான் கிருஷ்ணன்? யார திட்டுறான்? மூடான்னு வந்துடுத்தேன். ஆனா இது வரைக்கும் பகவான் பிரகிருதியை பத்தி சொல்லின்னு வந்தான். அந்த பிரகிருதி எப்படி என்னுடையது, அந்த பிரகிருதியை கவனிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான், அது நான் அப்படிங்கறத சொல்லிட்டான், அடிச்சு சொல்லிட்டான் பகவான். ஏன்னா இந்த பிரகிருதியை நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம நன்னா அதை ஆழ்ந்து கவனிச்சாலேயே நமக்கு புரிஞ்சிடும், இத கவனிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். இல்லைன்னா இது இப்படி நடக்காது, இது நல்ல அமைப்பா நடக்காது. இதை கவனிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறத இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தான். இப்போ மறுபடியும் தன்னை உபாசிக்க கூடிய முறைக்கே போறான் இதுல இருந்து. அத்தகைய என இவ்வளவு பெருமை உடைய நான் என எது தன்னுடைய ஐஸ்வர்யம்? இந்த பிரகிருதி, இந்த மூல ஜகத்தே பகவானுடைய ஐஸ்வர்யம். பகவானுடைய ஐஸ்வர்யத்துல ஒரு ஏகதேசம் இது, அவ்வளவுதான். ஏன்னா ஏகதேசம் தான் இந்த சிருஷ்டின்னு நம்ம பார்த்துட்டோம் பூர்வ அத்தியாயத்திலேயே.
அப்படி இருக்க பகவானுடைய ஏகதேச ஐஸ்வர்யம் தான் இது. இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லி அத்தகைய பெருமையுடைய பகவான அவஜானந்தி மாம் மூடா, அவஜானந்தினா ஏளனம் செய்கிறார்கள். ஏளனம் செய்யறான். யார் செய்யல, எல்லாரும் ஏளனம் செய்யறவர்கள் தான், பெரும்பாலும் அவமதிக்கிறவர்கள் தான். அவர்களை தான் மூட ஜனங்கள் என அவமதிக்கிறார்கள். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம். இவ்வளவு பெருமையா கிருஷ்ணா உனக்கு? இவ்வளவு மூல பிரகிருதியே உன்னுடைய ஐஸ்வர்யம், அதுவும் நீயும் ஒரே தத்துவம்னு சொல்லிட்டியே. அத்தகைய பெருமை வாய்ந்த ஒன்னை ஏளனம் செய்கிறார்களான்னு யார் செய்யல? ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள், நீ ஈஸ்வரனா இருக்கிற வரைக்கும் உனக்கு எங்க சம்சாரிகளை பத்தி புரிஞ்சுட போறது? எங்க நீ சரிப்பா, நான் அப்படி ஈஸ்வரனா அப்படி உட்காந்து இல்ல, நான் இதோ வந்துட்டேன், சத்தியம் விதாத்தும் நிஜ பிரித்திய பாஷித்தம்னு புறப்பட்டு ஸ்தம்பத்துல இருந்து வந்தா, நீ ஸ்தம்பத்துல இருந்து பட்டுன்னு வெளியில வந்துட்ட. உனக்கு எங்க தெரிய போறது எங்களுடைய கஷ்டம், சம்சாரிகள் படுற வேதனை உனக்கு எங்க தெரிய போறது? மனுஷனா பிறந்து ஒரு நாள் சோத்துக்கு கஷ்டப்பட்டேன்னா, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா அப்ப புரியும் எங்க கஷ்டம். அப்படின்னா சரி வா, ராமாவதாரம் வரேன், வந்து மனுஷனாவே வரேன், வந்து நான் அப்படி விரக்ஷம் சீத்தையை கண்டியான்னு அப்படி சக்கரவர்த்தி திருமகனாக வந்து தோன்றி, பிறகு ஆனாலும் சந்தியில நின்று ஒரு மனுஷன் படக்கூடிய கஷ்டம் எல்லாம் பட்ட பிறகு மனுஷனா இருந்தா நீ இப்படி கஷ்டப்படுவியா? அப்ப நீ ஈஸ்வரனே இல்ல. அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம். இப்படி சொன்னா என்ன பண்ணுவேன்? ஏன் பணம் வரவே இல்லைன்னா நீ ஈஸ்வரனா இருக்க, உனக்கு எங்க கஷ்டம் எங்க புரிய போறதுங்கிறான். சரி நான் வந்தா நீ சத்தியம் விதாத்தும்னு இந்த ஸ்தம்பத்துல இருந்து புறப்பட்டு வந்த, உனக்கு என்ன தெரிய போறது எங்க கஷ்டம்னா? சரி ராமாவதாரம் பண்ணியாச்சு, பண்ணி நான் உன்ன போலவே நானும் கஷ்டப்பட்டேன் பார் அப்படின்னு காண்பிச்சா, நீ கஷ்டப்பட்டவன் நீ ஈஸ்வரனா, கஷ்டப்பட்டவன் பகவானா அப்படின்னு சொல்லிடுறான். சரி போறது. அடுத்தது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல நான் ஏதோ பிரபாவத்தை ஒழிச்சு வச்சுட்டேன். ராமாவதாரத்துல ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு கடைசியில கூட நான் மனுஷன் தான் ஸ்தாபிச்சேன். ஆனா அப்ப கூட நீ மனுஷனா இருந்தா நீ எப்படி நான் உன்னை ஈஸ்வரன் ஒத்துக்க முடியும்னு கேட்டுட்டா. சரி ஆரம்பத்துல இருந்தே நம்மளுடைய பிரபாவத்தை காண்பிப்போம், நம்ம ஐஸ்வர்யத்தை காண்பிப்போம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் சதுர்புஜம்னு பிறந்தன்னைக்கு ஜெயில் அதுல சதுர்புஜனாக காட்சி கொடுத்தான். மறுபடியும் குவாக்குவான்னு தேவகியினுடைய பிரார்த்தனைக்காக சின்ன குழந்தையாக ஆனான். மறுபடியும் பூத்தன சம்ஹாரம், சகடாசுர வதம், திருநாவற்றன் வதம்னா சின்ன குழந்தையிலேருந்தே அப்புறம் அற்புதங்கள் செஞ்சு தன் மாடு மேய்ச்சாலும் அவ்வளவு ஸ்வரூபங்கள் எடுத்துண்டு அதுல பிரம்மமோகன லீலை பண்ணி பிரம்மாவையே மோகிக்க செய்து, பிறகு காற்று தீய தானே குடிச்சு அவ்வளவு ரூபங்கள் எடுத்துண்டு கோவர்தன உதாரணம் பண்ணி அந்த கோவர்தனத்தை தூக்கி கொடப்பிடிச்சு குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்து, பிறகு கோபிகைகளோட ஆயர்பாடியில விளையாடி அவர்களோட ராசக்கிரீடை அத்தனை ஸ்வரூபம் எடுத்து பண்ணி, பிறகு இவ்வளவு அற்புதங்கள்லாம் காண்பிச்சு ஒரு சின்ன குழந்தை கம்சவதம் பரியந்தம் பண்ண பிறகு விஸ்வரூபமே காண்பிச்சு இந்த கௌரவர்களுடைய சபையில வந்து விஸ்வரூபத்தை எடுத்தேன், விஸ்வரூபம்னு விஸ்வரூபத்தையும் காண்பிச்ச பிறகு சரி பாருப்பா, மனுஷனா வந்தா ஈஸ்வரன் ஒத்துக்கலையே, ஆனா நான் அற்புதங்களை காட்டுறேன் பாருன்னு காண்பிச்சோம். இதெல்லாம் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டானே துரியோதனன். மேஜிக்ன்ட்டானே ஒரே வார்த்தை. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? மேஜிக். விஸ்வரூபமே ஒரு மேஜிக். இதெல்லாம் கிருஷ்ணன் பண்ணான்னு சொன்னதே ஒரு மேஜிக். ஏன்னா அத்தகைய மேஜிக் எல்லாம் நான் பண்ண மாட்டேன்னா என்ன? ஆனா அத்தகைய அற்புதங்கள்லாம் துரியோதனனுக்கே பண்ண தெரியும். விஸ்வரூபம் போல இல்ல, அதாவது மேஜிக் எல்லாம் பண்ண தெரியும் துரியோதனுக்கு. இப்ப குருக்ஷேத்திர யுத்தத்துல அவன் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் வரும். மேஜிக்னா இதெல்லாம் அப்படின்னுட்டா பின்ன அவளா கரையேறினாதான் உண்டு போல இருக்கு. நானா கூட கரையேற்ற முடியாது போல இருக்கே. அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம். சரி நான் ஈஸ்வரனுடைய நிலையே இப்படி. ஈஸ்வரன் என்ன சொல்ற, நேரி நான் ஈஸ்வரனா இருக்கேன்னா நீ மனுஷனா வந்தாதான் ஆச்சுங்கிறான். சரி மனுஷனா வந்தா நீ மனுஷனா வந்தியே நீ ஈஸ்வரனே இல்லைங்கிறான். பின்ன நீ ஈஸ்வரனா இருந்தா விரக்ஷம் சீத்தையை கண்டியான்னு புலம்புவியா, இல்ல அழுவியா, கஷ்டப்படுவியா? அழுதவன் எப்படி பகவான்ங்கிறான். சரி நீ வரவே இல்லைன்னா நீ கண்ணுக்கே தெரியலையே, நீ எப்படி நீ ஈஸ்வரன்கிறான். கண்ணுக்கு தெரியாதவன் நீ, உன்னை நான் நம்பவே மாட்டேன்னுறான். கண்ணுக்கு தெரிஞ்சு வந்தா நீ ஈஸ்வரனே இல்லைங்கிறான். நான் என்னதான் பண்ணுவேன்? அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம். அத்தகைய மூடர்கள் என்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப துர்லபம். அவர்கள் நான் எது செஞ்சாலும் இது இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். அதனாலதான் பகவான் நான் தோத்தாச்சுன்னுட்டான். ஒரே வார்த்தை. இவர்களை கரையேற்ற முடியாது. அவர்களா புரிஞ்சுண்டு ஏகதேசமாவது கொஞ்சமாவது புரிஞ்சுண்டு சத்சங்கத்துல வந்து சத்சங்கத்தினுடைய காத்து அவர்கள் மேல வீசாத வரைக்கும் அவர்கள் புரிஞ்சுக்க மாட்டார்கள்பா. என்ன எது செஞ்சாலும் நான் பிரத்யட்சமா இல்லைன்னா நம்பவே மாட்டேங்கிறா. பிரத்யட்சமா வந்தா நீ ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றவ
சொல்றவர்களை எதை சொல்லியும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனால அவர்கள் என்ன கேளனம் தான் செய்வார்கள். அவஜானந்தி, அவர்களை மட்டும் சொல்லல, இங்க நாஸ்திகர்களை மட்டும் இங்க சொல்லல. ஒரு விதமா பகவான் இங்க என்ன சொல்றான், அரக்குற ஆஸ்திகாலையும் சொல்றான். ஏன்னா அவனாவது ஒரே சதியா ஈஸ்வரனே இல்லைன்ட்டு போயிடுறான். இல்லாத ஒருவனை பத்தி எங்க ஏளனம் பண்றது? இல்லவே இல்லை. அப்படி ஒருவன் இல்லவே இல்லை, பகவானே இல்லைன்னு சொன்னவன், இல்லவே இல்லைன்னு சொன்ன பிறகு அவன் யார போய் ஏளனம் பண்ண போறான்? அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு போயிடுறான். ஆனால் பகவான் இருக்கான்ங்கிறத ஒத்துண்டு, ஈஸ்வரன் இருக்காங்கிறத ஒத்துண்டு, ஆனா அவனுக்கு கிருப்பை இல்ல அப்படின்னு சொல்றவன் அவஜானந்தி மாமூடான்னு கிருப்பை இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? எனக்கு ஈஸ்வரனே இல்லைன்னு சொன்னவனே தேவலாம். சாமானியால் என்ன பண்றான், நான் இவ்வளவு கோவிலுக்கு போறேனே, இவ்வளவு பஜனை பண்றேனே, இவ்வளவு நாம சங்கீர்த்தனம் தான் பண்றேனே, இவ்வளவு பூஜை புனஸ்காரம் பண்றேனே, இவ்வளவு ஹோமங்கள்லாம் வேற அப்பப்ப பண்றேனே, இவ்வளவெல்லாம் செஞ்சு நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அப்ப அந்த பகவானுக்கு கிருப்பையே இல்ல. அவன் இன்னும் இன்னும் ஒரு படி மேல போய், உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு காது இருக்கா, நான் வேண்டிக்கிறது உன் காதுல விழலியா, உனக்கு காது இருக்கா? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல, இவ்வளவு பெரிய அவ்யக்தத்துல, எங்கேயோ இருக்கிற ஒரு மூலையில இருக்கக்கூடிய நமக்கு, நம்ம ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருதுங்கிறதுக்காக ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஏதோ ஒரு கஷ்டங்கிறதுனால சமுத்திரத்துல நீந்த தெரிஞ்சவர்கள் இறங்கி நீந்துறார்கள், நீந்தி ஏறிடுறார்கள். நீந்த தெரியாதவர்கள் பாதியிலேயே என்ன ஆயிடுது, குபு குபுக்குன்னு தண்ணீரை குடிச்சிடுறார்கள். மறுபடியும் எப்படியோ ஒண்ணு கரை ஏறி வந்து சமுத்திரத்தை வெய்யின்னு வெய்யறாங்க. இப்படி என்ன முழுக்கடிச்சிட்டியே அப்படின்னு வெஞ்சா அதுக்கு சமுத்திரம் என்ன பண்ண முடியும்? உனக்கு நீயே தெரியலன்னு தெரியறது, நீயே தெரியலன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை யார் இறங்க சொன்னா? அது போலதான் சம்சாரம். நமக்கு எப்போ நீயே தெரியலையோ அப்படி இருக்க நம்ம நீந்த போறேன்னு நம்மளா துணிஞ்சடிச்சு இறங்கின பிறகு அப்புறம் நீ வந்து உனக்கு கிருப்பையே இல்லையே, உனக்கு கண்ணே இல்லையே, காதே இல்லையேன்னு சொன்னா அப்படிலாம் ஏளனம் பண்ற அந்த அரக்குற ஆஸ்திகால நான் என்ன சொல்லுவேன்? அவஜானந்தி மாமூடா. அதுக்கு எல்லாம் விட்டுட்டு நீயே கதின்னு பகவான சரணம் அடைஞ்சவர்களுக்கு தெரியும் அவன் கிருபாளுங்கிறது. அப்படி சரணம் அடைஞ்சவர்கள் எத்தனை பேர்கள் கஷ்டப்பட்டா? இப்ப பக்த மீரா சரித்திரம் எல்லாருக்கும் தெரியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டான். பிரகலாதன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். மத்த அவ்வளவு பக்தர்கள்லாம் நிறைய பக்த சரித்திரம் எல்லாம் கேட்டிருக்கோமே, அவர்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாளே, திட விசுவாசம் இருந்து கஷ்டப்பட்டாளேன்னா அங்க அவர்கள் கஷ்டப்பட்டது போல தெரியறது. ஆனா அங்க பகவான் கைவிட்டதாக தெரியலையே. விஷத்தையே குடிச்சான் பிரகலாதன், அவனுக்கு ஏதாவது ஆச்சா? இல்ல மலையிலேருந்து கீழே உருட்டினாலும் அவனுக்கு ஏதாவது ஆச்சா? அங்க பகவான் கைவிட்டானா? கைவிடலையே. அதுதான் அங்க திட விசுவாசம் அவர்களுக்கும் இருக்கும். அங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சளையிலன்னு இருப்பார்கள். திட விசுவாசத்தோட என்ன செய்தாலும் ஒண்ணும் ஆகாதுன்னு அத்தகைய ஒரு திட விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு பகவான் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அத்தகைய பக்த சரித்திரங்கள் ஏற்பட்டதே தவிர நம் விஷயத்துல அவ்வளவு தூரம் வராது. நம்ம அதற்குதான் நம் நினைக்கிறச்சேவே நம்முடைய சம்பிரதாயங்கள்ல என்ன சொல்லுவார்கள், பக்த சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவார்கள், நான் பக்த மீரா இல்ல, நான் பிரகலாதன் இல்ல, அத்தகைய பக்தன் நான் இல்ல, அதனால அத்தகைய பெரிய கஷ்டங்கள்லாம் எனக்கு கொடுத்து கைவிட மாட்டேன்னு காட்டணுங்கிற அவசியம் இல்ல, எனக்கு நீ இருக்கேங்கிற அந்த விசுவாசம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றவர்களுக்கு பகவானுடைய கிருபை எழுதியே வச்சிருக்கு. இது பக்த சம்பிரதாயத்துல இது நமக்கு தெரியும். அது போல நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே இல்ல அவனை ஈஸ்வரனையே ஏளனம் பண்றவர்களுக்கு என்ன என்னைக்கும் புரியாது. அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதாகாம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரோ. அடுத்து தேவன் அசுரன் இவர்கள் ரெண்டு பேருடைய பாவங்கள், தெய்வ குணங்கள் அசுர குணங்கள், அதனுடைய பாவங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்றான். மோகாஷா மோக கர்மாணோ மோக ஞான விசேதசஹா ராட்சசி மாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாகா. இங்க அசுர குணங்கள் தேவ குணங்கள்ங்கிறது தேவன் அசுரன் அந்த ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை வச்சோ இல்ல தேவன் அசுரன்கிற ஜாத்திய வச்சோ அது கிடையாது. ஏன்னா இந்திராதிகள்னா இவர்கள் தேவர்கள், மற்றவர்கள் இரண்யகசுப்புவாதிகள்னா இவர்கள் அசுரர்கள் அப்படின்னு அவர்களுடைய குலத்தை வச்சு இங்க கிடையாது. ராட்சசி மாசுரீம் சைவ குணங்களை வச்சு. ஏன்னா அதே இரண்யகசிப்பு அந்த அசுர குலத்துல பிறந்தவன் தான் பிரகலாதன், ராட்சச குலத்துல வந்தவன் தான் விபீஷணன். எங்கேயுமே யாரும் பிரகலாதாசுரன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டான். சொல்லி இது வரைக்கும் அடியன்
யாருமே இது வரைக்கும் பிரகலாதாசுரன்னு சொல்லியிருக்காளோ? பரமபாகவதான் ஸ்மராமிங்கிறதுல முதல்ல பிரகலாதன் தான். பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. இதுல பிரகலாதன் தான் முதல்ல. பிரகலாதன பரம பாகவதன் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர பிரகலாதன அசுரன் எங்கேயாவது சொல்லியிருக்கோம்? அல்லது விபீஷணன ராட்சசன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கோம்? விபீஷணனை இன்னும் சொல்ல போனா உயர்வாக சொல்லப்படுறது நம்முடைய சம்பிரதாயங்கள். அப்படி இருக்க இந்த சர்வலோக சரண்யாய 6 லட்சணங்கள் பொருந்தின அந்த சரணாகதி பண்ண சரணாகதன் அப்படின்னு சொல்லப்படுறதே தவிர இங்க அசுரன் தேவன்கிறது அவர்கள் தோன்றின குலத்தை வச்சு இல்லை, இங்க தெய்வ குணங்கள், இந்த குணங்களை வச்சு. ஆனால் அதே ஜெயந்தன் தானே காக்காசுரன் அப்படின்னு அவனை அசுரன்னு சொல்றோம். ஜெயந்தன் தான் அது, இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன். அவனை காக்காசுரன் அசுரன்னு ஏன் சொல்றோம்? தேவன்னு தானே சொல்லணும், அவனை காக்கா தேவன்னு தானே சொல்லணும். ஏன்னா இந்திரனுடைய புத்திரன் தானே அவன். ஆனா ஜெகன் மாதாவான பிராட்டி கிட்ட அபச்சாரம் பண்ணதுனால, பிராட்டியினுடைய தேகத்தையே அவன் நாசம் பண்ணணும்னு நினைச்சதுனால அவனை காக்காசுரன், ஏன்னா அசுர குணம் அவனிடத்துல இருக்கிறதுனால காக்காசுரன் அப்படின்னு சொல்றோம். ஆனா பிரகலாதனையோ விபீஷணனையோ நம்ம அப்படி சொல்றது இல்லை இல்லையா? இன்னும் கேட்டா விபீஷணன் பண்ணது ஒரு படி மேல். ஏன்னா இங்க சாமானிய தர்மம்னு எடுத்துட்டோமாகில் எல்லாரும் கும்பகர்ணனை சபாஷும்பா. ஏன்னா கும்பகர்ணன் தன்னுடைய தமையனுக்கு அங்க கோதா இருந்தான், ராவணன் தன்னுடைய தமையன், அந்த தமையனுக்கு அவன் விசுவாசமாக இருந்தான் அப்படிங்கிறத காண்பிச்சு விபீஷணன் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு சில சாரார் பேசுவான். விபீஷணன் பண்ணதுதான் சரியில்லை. ஆனா இங்க எது நியாயம் எது தர்மம்ங்கிறது பார்க்கணும். சாமானிய தர்மமே எடுத்துப்போம். ராமபிரான் அவன் ஈஸ்வரன் அப்படிங்கறதெல்லாம் விட்டுடலாம். வால்மீகியே என்ன சொல்றார்? நியாயவாதி விபீஷணஹா உத்பபாத கதாபாணிஹி. கதை எடுத்துட்டு விபீஷணன் புறப்பட்டான் அப்படிங்கறச்சே நியாயவாதி, நியாயத்தினால புறப்பட்டான். ஏன்னா இங்க சாமானிய நியாயம் இங்க என்ன இருக்கு? அவன் மாற்றான் மனைவிய அபகரிச்சுட்டு வந்து ராவணன் இங்க வச்சுட்டு இருக்கான். அதை மீட்கணும் அப்படிங்கறதுனால ராமபிரான் வந்திருக்கார். அப்படி வந்துருச்சு. இங்க நியாயம் என்ன? இங்க நியாயம் மாற்றான் மனைவிய கொண்டு வந்து வைக்கிறது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நியாயவாதி விபீஷணகா, நியாயத்து பக்கம் நின்னான். ஆனா அது சரண்யன் அப்படின்னு வந்த போது, சரணாகத்தின்னு வந்த போது சர்வலோக சரண்யாய ராகவாய அப்படின்னு பிறகு அதை வந்த பிறகு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு பிறகு வந்தான் விபீஷணன். ஆனால் அங்க நியாயம் பக்கம் நின்னான். இது கும்பகர்ணனை வேணா இவ சபாஷுங்கிறான். ஒரு சாரா கும்பகர்ணன் பண்ணதுதான் சரி, தன் தமயம் பக்கம் நின்னான், அதனால அவன் தான் சபாஷ் அப்படின்னு சில பேர்கள் சொல்லுவான். ஆனால் இதே ஒரு நீதிபதி ஒரு நீதி ஸ்தலத்துல தன் புத்திரனுக்கு ஒரு விதமான ஒரு நீதியும், வேற ஒருவன்னா தன் விரோதி பிள்ளைக்குன்னா அவனுக்கு வேற விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தா அப்ப சபாஷ்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? நியாயத்து பக்கம் தான் நீதிபதி இருக்கணும்னு நாம் விருப்பப்படுவோமா இல்லையா? அது போலதான் இங்க கும்பகர்ணன் இருந்தது, இல்ல கர்ணன் இருந்தது. ஏன்னா இது என்னுடைய ஏதோ செஞ்சோத்து கடன் திட விசுவாசம், அதனால இவர்கள் பக்கம் இருந்தேன் அப்படிங்கிறது வேறு. அது ஒரு பாசம், பந்து பாசம் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர அது நியாயமாக ஆகாது. சாமானிய தர்மத்துல எடுத்தால் கூட அது நியாயமாக ஆகாது. இன்னும் விசேஷ தர்மமாக எடுத்து பார்த்தால் எதிர வந்திருக்கிறவன் சரண்யன், சர்வலோக சரண்யன். அப்படி இருக்கு அந்த பகவானிடத்துல போய் அடையறதுதான் நமக்கு நம்முடைய விதி, நம்முடைய தர்மம் அதுதான் அப்படின்னு புரிஞ்சின்றவன் விபீஷணனாக இருக்கிறதுனால விபீஷணன் தான் நம் சம்பிரதாயத்துல உயர்வாக சொல்லப்படுறது. கர்ணனோ கும்பகர்ணனோ இவர்கள் 2 பேருமே பந்து பரிவாரத்து மேல வச்ச பாசத்தினால நியாயத்தை கூட விட்டுட்டார்கள், சாமானிய தர்மத்தையும் விட்டுட்டார்கள் அப்படின்னு தான் இவர்களிடத்துல சொல்லப்படுறது. அதனால குணங்களை வச்சுதான் அவர்கள் அசுர குணம் உடையவர்களா இல்ல தேவ குணம் உடையவர்களா அப்படிங்கிற நிர்ணயம் ஆறுது. விபீஷணனோ பிரகலாதனோ அசுரன் ராட்சசன்கிற குலத்துல வந்த போதிலும் அவர்கள் தெய்வ குணம் உடையவர்களாக இருக்கார்கள், தெய்வீக குணம் உடையவர்களாக இருக்கார்கள். ஆனால் ஜெயந்தன் தேவனுடைய குலத்திலேயே தோன்றினாலும் அவன் அசுரன் போல காக்காசுரனாக இருக்கான். அதனால குணங்களை வச்சு யார் எந்த தர்மம் செஞ்சாலும் பகவானை போய் அடைஞ்சிடலாம் நினைக்க முடியாது. திட விசுவாசம் இருந்தால் மட்டுமே. பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல சொல்ல போறான், நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்சமிச்சையான்னு சொல்ல போறான். சாமானிய தர்மங்கள் நம்ம செய்யறதுனால பகவானை போய் அடைஞ்சிட முடியாது.
கிடையாது. அதையே பகவதாராதனமாக பகவதர்ப்பணமாக பண்றச்சேதான் அந்த பகவானை போய் அடைய முடியுங்கிறதுனால இந்த குணங்களை வச்சே அவர்களுடைய சாத்வீக பாவம், அவர்களுடைய தாமச பாவம், ரஜோகுணம் எல்லாம் அவர்களுடைய குணங்களை வச்சு வருதே தவிர குலத்தை வச்சு வரல. ராட்சசி மாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாக. அத்தகைய தெய்வீக குணங்கள் உடையவர்கள் எப்படி செய்யறார்கள், எப்படி பகவானை பஜிப்பார்கள், அவர்கள் உத்தம குணம் உடையவர்களாக இருப்பார்கள்னு 13வது ஸ்லோகத்துல சொல்றான். மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாக பஜந்த்யனன்ய மனசாஹ ஞாத்மா பூதாதிமவ்யயோகோ மகாத்மானஸ்து மாம் பார்த்தா. அத்தகைய பார்த்தா அவர்கள்லாம் தெய்வீக குணங்கள் உடையவர்கள், அனவர்தமும் என்னையே சிந்தனை பண்ணுவார்கள். அவர்கள்லாம் மகாத்மாக்கள். மகாத்மானஸ்து மாம் பார்த்தா, மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதா. அவர்கள் எதை செஞ்சாலும் அதை என் நிமித்தமாக செய்வார்கள், அவனுக்கு சம்மதமா இருக்கணுமே அப்படின்னு நினைப்பார்கள். பஜந்த்யனந்த மனசகா, எப்போதும் என்னையே, அனந்த மனசகா, எப்போதும் என்னையே பஜிப்பார்கள். அத்தகையவர்கள் மகாத்மாக்கள், அத்தகைய ஞானவான்கள் இருக்கார்கள். அவர்கள் எப்படி செய்கிறார்கள், எந்த உபாசன முறையை அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அது எனக்கு பிரச்சனையாக இல்லை. எதை வேணாலும் நவவித பக்தின்னு சொல்றோமே, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் போன்ற நவவித பக்தியில எந்த மார்க்கத்தை நம்ம எடுத்துட்டாலும் சரி, ஆனா அவர்கள் செய்யறது சதா அவனுடைய ஸ்மரணையாவே இருப்பார்கள். 14வது ஸ்லோகம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதேயே. நான் அசுர குணம் உடையவர்கள் எப்படி இருப்பார்னு சொல்லிட்டார் இல்லையா, பிறகு தெய்வீக குணங்கள் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கறதுதான் இங்க பகவான் சொல்றான். சததம் கீர்த்தயந்தோ மாம், எப்போது என்னையே கீர்த்தனம் பண்ணுவார்கள். உபாசன முறை வேணா வேறையா இருக்கும், அவர்களுடைய பாவம் வேணா வேறையா இருக்கும். இதுல எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. சில பேர்கள் சிரவண பக்தி பண்ணுவார்கள், பரீட்சித் போல. 7 நாட்கள்ல உன் உயிர் போயிட போறதுன்னு தெரிஞ்சும் அப்படி பாகவதம் கேட்டானே பரீட்சித், அதனால அவன் சிரவணம் பக்தி அவன் தேர்ந்தெடுத்தான். கீர்த்தனம் நாரதரை போல இல்ல பிரகலாதனை போல கீர்த்தனம் பண்ணி பகவான் அடைகிறவர்கள். ஸ்மரணம் எப்போதும் பகவானையே ஸ்மரிப்பவர்கள் பீஷ்மரை போல. பீஷ்மர் எப்போதும் அனவரதமும் கிருஷ்ண சிந்தனையில தான் இருந்தார். அப்படி பீஷ்மரை போல எப்போதும் அவனையே ஸ்மரிப்பவர்கள். பாத சேவனம், அர்ச்சனம், இதெல்லாம் வேற விதமான பக்திகள், பக்தி உபாசன முறை. சில பேர்கள் தாசன் அப்படிங்கிற பாவத்தோட ஆஞ்சநேயர் பழகினார், எப்போதும் கை குபிச்சுட்டு தான் இருப்பார், தாச பாவத்துல அவர் இருந்தார். சக்கியம், எப்படி அர்ஜுனனை போல சுக்ரீவனை போல பகவானுடைய சகாவாகவே இருக்கக்கூடியவர்கள். குஹனை போல அர்ஜுனனை போல பகவானிடத்துல அப்படி சகா அப்படிங்கறதுச்சே இவன் தோள் மேல கை போடணும்னு இல்லை. ஏன்னா இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணன் தோள் மேல கை போடணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் சகா தானே அப்படின்னு கிருஷ்ணன் கை போட்டுடுறான். எப்படி குஹன் தன்னுடைய நண்பன் மாடையமான் மடநோக்கி உன் தோழி தோழன் நீ எனக்குங்கிறான் திருமங்கை ஆழ்வார். நீ எனக்கு தோழன்கிறார். தோழன்னு ராமபிரான் சொல்றச்சு, நான் தோழன் தானே வாய்ங்க அப்படின்னு குஹன் கூப்பிட்டு ராமபிரான் தோல்ல கை போட்டு, டேய் இவன் எனக்கு தோழன்டா, போட்டோ எடுங்க 2 பேரையும் அப்படின்னு குஹன் சொன்னதாக தெரியல. ஆனால் அங்க ராமபிரான் குஹனோ பவ்யமா பின்னாடி ஒதுங்குறான். எப்பேற்பட்ட பிரபு, இங்க சிங்கமேரிபுரம் எனக்காக குஹன் வரானோன்னு காத்துன்னு இருக்க அத்தகைய பிரபு என் எதிரில நிக்கிறாரேன்னு குஹன் பயந்து விலகிறான். ஆனால் அவனை இங்க வாடா இப்படின்னு இழுக்கிறது ராமபிரான். ராமபிரான் அவன் தோல்ல கை போடுறார். அது போல சக்கிய பாவத்தோட பழகிறவர்கள், பகவானையே பர்த்தா அப்படிங்கிற பாவத்தோடையும் பழகிறவர்கள் இருக்கார்கள், கோபிகைகள் போல. ஆனா நம்முடைய சமீபத்துல இருந்த மீரா போல. அது போல நம்முடைய பாவங்கள் உபாசன முறைகள் வேறையா இருக்குமே தவிர, ஆனால் அது எந்த உபாசன முறைய வேணாலும் நம் கையில எடுத்துக்கலாம். ஆனா உபாசிக்கிறவன் அங்க ஒருவன், உபாசிக்கிறது நம் கண்ணனை அப்படின்னு ஆன பிறகு அது தெய்வீக குணங்கள் உடையவர்கள் ஏதாவது ஒரு உபாசன முறையில தேர்ந்தெடுத்துண்டு அந்த பாவத்தோட கூட என்னை உபாசிக்கிறார்கள். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக. அவர்களை நம் நினைச்சா கூட மாத்த முடியாது.
நினைச்சா கூட கோடி ரூபாய் கொடுத்து நீ கெட்ட மார்க்கத்துல போனா கூட அவர்களை போக வைக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அத்தகைய திட விசுவாசம்ங்கிறது பகவான் மேல ஏற்பட்டுட்டதுனால யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா, என்னுடைய பக்தர்கள் அவர்கள். அவர்களுக்கு நீ என்ன நினைச்சா கூட அர்ஜுனா அவர்களை மாத்த முடியாது. அவர்கள் தான் தெய்வீக குணங்கள் பொருந்தினவர்கள், மகாத்மாக்கள் அவர்கள். நமஸ்தஸ்ச மாம் பக்த்யா நித்ய யுக்தா உபாசதே, உபாசனையே அவர்களுக்கு நித்திய யுக்தம்னு நினைப்பார்கள். உபாசனையும் அவர்களையும் பிரிக்க முடியாது. எதை வேணாலும் பிரிச்சுட முடியும். ஆனா தெய்வீக குணங்கள் பொருந்தினவர்கள் உபாசனையையும் அவர்களையும் மட்டும் பிரிக்கவே முடியாது. இந்த நவவித பக்தியில ஏதாவது ஒரு பக்தி மார்க்கத்தை கையில எடுத்துண்டு எப்போதும் என்னை உபாசிக்க கூடியவர்கள் தெய்வீக குணங்கள் பொருந்தினவர்கள் அப்படிங்கிறதோட 14வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். மேற்கொண்டு பகவான் என்னென்ன சொல்றான், ரகசியமான அறிவு இல்லையா இது, மேற்கொண்டு என்னென்ன சொல்றான் 9வது அத்தியாய பூர்த்திய நாளை தினம் அனுபவிப்போம்.